ஓகே, தேங்க்யூ ஸோ மச். 1 ஹவரை கட்டாயம் ஆயிடுங்க செஷன்ல. அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சம்பந்தமான எல்லா விஷயங்களும் கிளியர் ஆகும். ஓகே, நாங்க இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா ஓகே ஹவுஸ் ஒய்ஃபுக்கான ஒரு செஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். முதலாவது நாங்க ஒரு பாசிட்டிவான தாட்ஸோட இந்த செஷனுக்குள்ள போவோம். ஓகே, இதுல பாருங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் அ வின்னர் அண்ட் அ லாசர். அதாவது வந்து ஒரு வெற்றியாளருக்கும் தோல்வியாளர்களுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் இதுல போட்டிருக்குது. இஃப் யூ திங்க் யூ கேன் யூ வில் see the result. இஃப் யூ திங்க் யூ can't யூ வில் ஸ்டார்ட் டு see the reason. அதாவது முடியுமென்றால் முடிவு கண்ணுக்கு தெரியும், முடியாதென்றால் காரணங்கள் கண்ணுக்கு தெரியும். நாங்க ஒண்ணு முடியும் என்று நினைச்சிட்டோம் என்று சொன்னா ஒரு நாளும் நாங்க காரணம் சொல்ல மாட்டோம். ஏன்னா காரணங்கள் எங்களோட கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஆனா நாங்க முடியாது என்று சொல்லிட்டோம் என்று சொன்னா வந்து ஓகே முடியாதுன்னு சொல்லிட்டோம் என்று சொன்னா முடியாதுன்னு நாங்க நினைச்சிட்டோம் என்று சொன்னா காரணங்கள் மட்டும்தான் எங்களோட கண்ணுக்கு தெரியும். ஓகேயா? ஓகே, இப்ப நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். முதலாவது நாங்க வந்து இந்த ஹவுஸ் ஒய்ஃபுக்கான செஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். முதலாவது நாங்க இந்த கம்பெனியை பத்தியோ இந்த பிசினஸ் பத்தியோ தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஒரு இல்லத்தரசிக்கு வந்து ஏன் ஒரு இன்கம் வந்து தேவை என்ற விஷயத்த வந்து நாங்க பார்த்துட்டு வரோம். ஓகே, முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து குடும்பத்தையும் வேலையையும் சமநிலைப்படுத்த, அது மட்டும் இல்லாம வீட்டு வீட்டு ஆஹ் பணிகளுக்கு, அதாவது வந்து வீட்டு வேலைகளை வந்து கவனித்து கொண்டு வருமானம் வந்து சம்பாதிக்க இயலும். அதாவது வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஏர்ன் பண்றதால என்னென்ன நன்மைகள் இருக்குது, ஏன் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து இன்கம் தேவை என்றதை பார்க்கும் போகல நாங்க எங்களுக்கு தெரியும். நாங்க வந்து ஆஹ் இந்த ஒர்க் பண்ணிட்டு போகக்குள்ள உண்மைக்குமே நாங்க வந்து குடும்பத்தையும், அதாவது வந்து வீட்டு வேலையை வந்து எங்களுக்கு சமநிலைப்படுத்திடும். அது மட்டும் இல்லாம வந்து நாங்க வீட்டு வேலையும் கவனிச்சு கொண்டு எங்களுக்கு ஒரு வருமானத்தை எங்களுக்கு வந்து சம்பாதிக்க இயலும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஓகே சாரி முதலாவது வந்து நாங்க பார்ப்போம் இன்கம் வந்து ஏன் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தேவைன்னு சொல்லி. முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஸ்லைட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிப்பட்டுட்டு முதலாவது விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஏன் ஏர்ன் பண்ணணும் என்று பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது வந்து குடும்ப செலவுகளுக்கு. ஓகே, உங்களுக்கு தெரியும் இந்த காலத்துல வந்து ஹஸ்பண்ட் மட்டும் வந்து ஜாப்புக்கு போயிட்டோ ஏர்ன் பண்ணியோ வந்து எங்களோட வீட்டு செலவுகளை வந்து எங்களுக்கு சமாளிக்கிறது கஷ்டமாயிருக்குது. ஸோ வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா நாங்க ஏர்ன் பண்ணினோம் என்று சொன்னா எங்களுக்கு வந்து குடும்ப செலவுகளுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேடும். ஓகே, வீட்டு செலவுகளுக்கு அடுத்தது வந்து எங்களோட பிள்ளைகளோட வந்து எடியூகேஷன் அதுகளுக்கு அடுத்து வந்து நாளாந்த தேவைகளுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து எங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹஸ்பண்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவா ஏன்னா எங்களுக்கும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் என்ற வகையில வந்து பங்களிப்புண்டு கொடுக்கணும். நாங்க ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ணினோம்னு சொன்னா அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா செல்ஃப் கான்பிடன்ஸ், அதாவது வந்து சுயநம்பிக்கை வந்து அதிகரிக்கும். ஓகேயா? என்னாலையும் சம்பாதிக்க இயலும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை வந்து எங்களுக்குள்ள வரும். ஓகே, என்னையாலும் சம்பாதிக்க இயலும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை வரக்குள்ள வந்து ஒரு மனசுல வந்து ஒரு உறுதி கொண்டு வரும். ஓகேயா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அவசர தேவைகளுக்கு இப்ப பெண்கள் நாங்க வந்து ஏர்ன் பண்ணினோம் என்று சொன்னா ஏன்னா நாங்க கட்டாயமா வந்து அதை சேமிச்சு வைப்போம். ஆண்களை மாதிரி இல்லைன்னா நார்மலா ஹவுஸ் ஒய்ஃப் என்று சொல்றது வந்து எல்லாத்தையுமே பராமரிச்சு போகக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு என்ன சொல்றேன் ஒரு இல்லத்தரசி என்று அப்படித்தானே நாங்க எந்த ஒரு விஷயத்தையும் சேமிச்சு வைப்போம் நார்மலா. அதுலயும் நாங்க ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்றோம்னு சொல்லக்குள்ள நாங்க கட்டாயமா வந்து வந்து சேமிச்சு வைப்போம் ஏதோ ஒரு வகையில. அது எங்களுக்கு வந்து ஒரு அவசர தேவைக்கு, ஏன்னா அவசரமா எங்களுக்கு ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கா இருக்கட்டும், அவசரமா யாருக்காவது அவசரமா தேவை ஒன்று பட்டுச்சுன்னு சொன்னா எங்களுக்கு அதை எடுக்கிறதுக்கு வந்து அந்த இன்கம் நாங்க சேமிச்சு வச்சது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட தனிப்பட்ட தேவைகளை வந்து நிறைவேற்றுறதுக்கு வந்து எங்களுக்கு இந்த இன்கம் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அவங்களுக்கு தெரியும் ஹஸ்பண்ட் எவ்வளவுதான் ஏர்ன் பண்ணினாலும் கூட நாங்க ஒரு சில நேரங்கள் எங்களோட தனிப்பட்ட ஆசைகளை வந்து அடக்கி வச்சுட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்கள் அதிகம் வேணாம். ஏன்னா எங்களோட வீட்டோட வருமானத்தை யோசிச்சு ஃபைனான்சியல் ப்ராப்ளமை யோசிச்சு எங்களோட ஆசைகளை நாங்க நிறைய தடவை கட்டுப்படுத்தி வச்சிருப்போம். ஆனா எங்களோட கையில நாங்க ஏர்ன் பண்ணின ஒரு இன்கம் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா எங்களோட தனிப்பட்ட தேவைகளை, எங்களோட விருப்பங்களை, எங்களோட ஆசைகளை வந்து அடுத்தவங்களுக்கு சுமை இல்லாம எங்களால நிறைவேற்றி கொள்ள இயலும். ஏன்னா அடுத்தே பாத்தீங்கன்னு சொன்னா வந்து குழந்தைகளோட ஃபியூச்சருக்காக ஏதாவது சேமிச்சு வைக்கலும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கலும். இந்த மாதிரி நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக்கி ஹவுஸ் ஒய்ஃபா நாங்க ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணினோம்னு சொன்னோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மரியாதை ஒன்று கிடைக்கும். உண்மைக்குமே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் என்ற வகையில நாங்க ஒரு சம்பாத்தியம் ஒன்று எடுக்கிறோம் என்று சொன்னா, நாங்க ஒன்று ஏர்ன் பண்றோம் என்று சொன்னா, ஏதோ ஒரு வகையில நாங்க இன்கம் ஒன்று எடுக்கிறோம் என்று சொன்னா அதுக்கு கிடைக்கிற மரியாதை வந்து வேற விதமாயிக்கும். ஓகே, வேற விதமாயிக்கும். சோ வந்து இந்த மரியாதையும் வந்து எங்களுக்கு கிடைக்கும். சமூகத்திலயும் சரி, குடும்பத்திலயும் சரி, நாங்க இன்கம் வந்து ஏர்ன் பண்ற ஒரு இல்லத்தரசியா இருந்தோம் என்று சொன்னா. அடுத்தது வந்து ஆஹ் இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயத்துக்கு வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா நாங்க ஒரு இன்கம் எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பார்ப்போம் எங்களோட எபெக்ஸோரா இன்கம்ட பெனிஃபிட். அதாவது வந்து இந்த எபெக்ஸோரா வந்து இப்ப நான் வேலை ஒரு இன்கம் பத்தி தான் கதைச்சேன். ஆனா வீட்டில இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பத்தி நான் இப்ப கதைக்க போறேன். ஆல்ரெடி நாங்க ஒரு ஜாப் செய்யறோம்னு சொன்னா வெளியில எல்லாம் போகணும் தானே. ஆனா அதுல எங்களுக்கு நிறைய இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனா எங்களோட எபெக்ஸோரா இன்னைக்கு நீங்க வந்து தெரிஞ்சுக்கொள்ள வந்திருக்கிற இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், நீங்க வீட்டில இருந்தே செய்யக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிற நன்மைகள், அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் என்ற வகையில எங்களுக்கு இந்த வீட்டில இருந்தே வேலை செய்யக்கூடிய இந்த வாய்ப்பால கிடைக்கிற நன்மைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது வந்து நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி குடும்பத்தையும் ஓகேயா இந்த வேலையும் வந்து எங்களுக்கு சமநிலைப்படுத்திடும். நார்மலாவே நாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வீட்டுக்குன்னு சொல்லி எங்களோட லைஃப் லாங் நாங்க வீட்டு வேலைக்காகவே எங்களோட லைஃப் டைமையும் வந்து செலவழிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நாங்க இந்த இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கையில் எடுத்து ஒர்க் பண்ணக்குள்ள நாங்க எங்களோட வீட்டு வேலையையும் இந்த ஒர்க்கையும் வந்து சமநிலைப்படுத்த வந்து நாங்க பழகி கொள்வோம். ஓகேயா. சோ வந்து அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து வீட்டில இருந்து கொண்டு எங்களுக்கு வந்து வருமானம் வந்து சம்பாதிக்கலும். அதாவது பாதுகாப்பான முறையில நான் வெளியில போய் சம்பாதிக்கிறதுன்றது வந்து ஒரு லேடிஸ் என்ற வகையில பெரும்பால அளவுக்கு பாதுகாப்பற்றது அப்படி என்று சொல்லுவாங்க நிறைய பேர் என்ன. ஆனா வந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான முறையில வீட்டுல இருந்தே வெளியே எங்கேயுமே போகாம வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இது அமைச்சு தருது. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு நேரத்தை வந்து இண்டிபெண்டன்ஸா நிர்வகிக்கலாம், சுதந்திரமா நிர்வகிக்கலும் நேரத்தை. அதாவது வந்து எங்களுக்கு வசதியான நேரத்துல எங்களுக்கு வேலை செய்யணும். நாங்க வெளியே எங்கேயும் போயிட்டு வேலை செய்யறோம்டா அப்படி இல்லை, நாங்க டைமுக்கு ஒர்க்குக்கு போகணும், டைமுக்கு அந்தந்த விஷயங்களை முடிக்கணும் ஏன்னா. ஆனா வந்து இது அப்படி இல்லை, நாங்க வீட்டுல இருந்தே செய்யற வேலைன்றதால வந்து எங்களுக்கு வந்து வசதியான நேரத்துல எங்களோட வேலையை வந்து வேணுமான மாதிரி விருப்பமான மாதிரி செஞ்சு கொள்ள இயலும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பயண செலவு இல்லை. ஓகே, அதாவது வந்து நாங்க போறதுக்கு வாரத்துக்கு இப்ப நாங்க எங்கேயோ போயிட்டு ஒரு ஆபீஸ்லயோ கம்பெனிலயோ ஒர்க் பண்றேன்னு சொன்னா போற வார செலவு இருக்குமே. நாங்க எடுக்கிற இன்கம்ல ஹாஃப் பேமெண்ட் எங்களுக்கு அதுக்கே போயிட்டுடும். சோ இது அப்படி இல்லை, எங்களுக்கு பயண செலவு இல்லை, வெளியே எங்கேயுமே நாங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால எங்களோட செலவும் வந்து எங்களுக்கு குறைவு தான். அது மட்டும் இல்லாம வந்து ஆஹ் இது நாங்க வீட்டுல இருந்து செய்யக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னதுன்னா, நாங்க வீட்டுல இருந்தபடி இதுக்கு என்ன நாங்க வேற ட்ரெஸ்ஸஸ் எடுக்க தேவையில்லை, இதுக்கு என்ன நாங்க வேறவா ரெடி பண்ணியெல்லாம் ஒன்றும் ஒர்க் பண்ண தேவையில்லை. ஸோ நாங்க வீட்டுல இருந்தபடியே எங்களுக்கு வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு போகலாம், செலவு வந்து குறைவு. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி சுயநம்பிக்கை அதிகரிக்கும், என்னாலேயும் சம்பாதிக்க இயலும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ப்ரௌட்லி ஃபீல் உண்டு எங்களுக்குள்ள வரும். அது மட்டும் இல்லாம அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா புதிய திறன்களை கற்றுக்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு. ஓகே, இந்த ஆன்லைன் மூலம் நாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிசினஸ் பண்ணிட்டு போகல, இது மூலம் எங்களுக்கு இந்த போனை பத்தியோ நெட்டை பத்தியோ சோசியல் மீடியாக்களை பத்தியோ இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸை வந்து எங்களுக்கு லேர்ன் பண்ணக்கூடிய சான்ஸ் கிடைச்சிருக்கு.
ஓகே, நார்மலா போனை பத்தியே ஒண்ணுமே தெரியாதவங்க கூட இந்த எபெக்ஸ் சோரால வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணக்குள்ள நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்கில்ஸ் வந்து அவங்க இது மூலம் வந்து லேர்ன் பண்ணி இருக்கிறாங்க. அடுத்தே பாத்தீங்கன்னு சொன்னா வந்து எங்களோட குழந்தைகளை, எங்களோட ஹஸ்பண்ட்களை கவனிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் வந்து கிடைக்கும். இதை நாங்க வெளியில போய் ஒர்க் பண்றேன்னு சொன்னா எங்களோட குழந்தைகள் எல்லாம் விட்டு பிரிஞ்சு தான் நாங்க ஒர்க் பண்ணணும், 7 ஹவர்ஸோ 8 ஹவர்ஸோ. ஆனா இது அப்படி இல்லை, எங்களோட பிள்ளைகளோட இருந்து கொண்டே, எங்களோட பிள்ளைகளோட நேரத்தை செலவழிச்சு கொண்டு எங்களுக்கு இந்த ஒர்க்கை பண்ணியலும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா முதலீடே இல்லாம தொடங்கலாம். இன்றைக்கு ஒரு பிசினஸ் நாங்க தொடங்குறோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 10 lakhs மேல வேணும். ஆனா இந்த பிசினஸ் எங்களுக்கு எந்த ஒரு முதலீடும் இல்லாம தொடங்க இயலும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சேமிப்பு அதிகரிக்கும். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பயண செலவு, வேற எந்த செலவுகளும் இல்லாம பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் என்றதால எங்களுக்கு செலவு வந்து அதிக குறையும், சேமிப்பு வந்து அதிகரிக்கும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தனிப்பட்ட வளர்ச்சி. தனிப்பட்ட வளர்ச்சி மீன்ஸ் வந்து தொழில் அனுபவம் வந்து எங்களுக்கு இதால வந்து கிடைச்சி பெற்றுக்கொள்ள இயலும். இதுக்கு முதல்ல நாங்க தொழில் என்ன எங்களுக்கு என்னன்னு தெரியா, பிசினஸ் என்னன்னு தெரியும். ஆனா இது எல்லாத்த பத்தியும் எங்களுக்கு ஒரு அறிவும் அனுபவமும் வந்து லேர்ன் பண்ணிக்கொள்ள இயலும். அது மட்டும் இல்லாம எங்களோட அறிவை வந்து இன்னும் எங்களுக்கு அதிகரிச்சு கொள்ள இயலும். ஓகே ஓகே, இப்ப நாங்க வந்து எங்களோட பிசினஸ பத்தி பார்ப்போம். எங்களோட கம்பெனியை பத்தி ஃபர்ஸ்ட்டுக்கே நாங்க பார்ப்போம். ஓகே, எங்களோட கம்பெனியோட ஸ்கிரீன் காட்டுது தானே? ஓகே ஓகே, எதுவுமே சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. இதுதான் வந்து எங்களுடைய கம்பெனியோட வெளிப்புறம், அது மட்டும் இல்லாம உள்புறம், இது ரெண்டுடையும் போட்டோவை நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். இதுதான் வந்து எங்களோட எபெக்ஸோரா இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட். ஓகே, கம்பெனியை பத்தி சொல்லணும் என்று சொன்னா எங்களோட கம்பெனி வந்து 2014 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 12 வருஷம் மாதிரி ரன் ஆகிட்டு வருது. இதுல ஃபவுண்டர் பாத்தீங்கன்னு சொன்னா எபெக்ஸோரா இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட், எங்களோட கம்பெனியோட ஃபவுண்டர் பாத்தீங்கன்னு சொன்னா மிஸ்டர் சீக்ஷண குணவர்தன. இவர் தான் வந்து எங்களோட கம்பெனியோட ஃபவுண்டர். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இண்டஸ்ட்ரி, அதாவது வந்து எங்களோட கம்பெனியில இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா நோ மெடிசின். இது நாட் அ மெடிசின், இது மருந்து இல்ல. ஓகே, முதலாவது இது மருந்து இல்லைன்ற விஷயத்த நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கொள்ளணும். எங்களுடைய கம்பெனியோட இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னு சொன்னா ஹெல்த் ஃபுட் அண்ட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஹெல்த்தியான ஃபுட்டும் ஹெர்பலான ப்ராடக்ட்ஸும் தான் எங்களுடைய கம்பெனியில இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட கம்பெனிஸ்ட மோட்டோ, எங்களுடைய கம்பெனியோட மோட்டோ பாத்தீங்கன்னு சொன்னா ஹெல்த்தி அண்ட் வெல்த்தி லைஃப். ஓகே, ஆரோக்கியமான மற்றும் செல்வ செழிப்பான வாழ்க்கை, இதுதான் வந்து எங்களுடைய கம்பெனியோட மோட்டோ. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா லொகேஷன், லொகேஷன் போட்டிருக்கு பாருங்க, கடுவல ரோட், மாலபேல தான் இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு கூட சர்ச் பண்ணி பார்க்கலும், லொகேஷன் எடுத்துக்கொள்ளலும், நெட்ல நேரா போயிட்டு உங்களுக்கு விசிட் பண்ணி கூட எங்களுடைய கம்பெனியை தாராளமா பார்க்கலும். ஓகே ஓகே, இவங்க தான் வந்து எங்களுடைய கம்பெனி ஃபவுண்டர் மிஸ்டர் சீக்ஷண குணவர்தன. ஓகே, இது வந்து 11 இயர்ஸ் anniversary டைம் சார் எடுத்த ஒரு போஸ்ட். இதுல சார் சொல்லிக்கிற விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா the more you learn the more you earn. நீங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த கற்றுக்கொள்றீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும் என்ற விஷயத்த போட்டிருக்கிறாங்க. நாங்க எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ளாம ஓகே சாரி, நாங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஏர்ன் லேர்ன் பண்ணினோம் என்று சொன்னா எங்களுக்கு வந்து கட்டாயமா வந்து ஏர்ன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வந்து நாங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த கற்றுக்கொள்றோமோ அந்த அளவுக்கு எங்களால வந்து ஏர்ன் பண்ண இயலும் அப்படின்னு தான் வந்து இதுல போட்டிருக்கிறார். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட விஷனை பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது பாருங்க, ஆரோக்கியமான வாழ்க்கையை ஏற்படுத்துதல்.
இயற்கை பொருட்களால் மக்கள் ஆரோக்கியமாக வாழ உதவுதல். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இயற்கை பொருட்கள், இயற்கையான மூலிகைகள், இயற்கையான உணவுகள் இது எல்லாமே எங்களை விட்டு தூரமாக போயிட்டு இருக்கு. எல்லாமே செயற்கை தானே. செயற்கை மெடிசினா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கட்டும், எல்லாருக்கும் பார்த்தாலும் கேன்சர், ஹார்ட் அட்டாக், கிட்னி ஃபெயிலியர் எல்லாருக்கும் பார்த்தாலும் இப்ப நோய்களா தான் இருக்குது. ஏன்னா எங்களோட முன்னோர்கள் எப்படி வந்து வாழ்ந்தாங்க, அவங்களோட உணவுகளை வந்து மருந்தாக்கி கொண்டு தான் அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க இங்கிலீஷ் மெடிசின்ஸ்க்கு பின்னால், அதாவது செயற்கை செயற்கை மருந்துகளுக்கு பின்னால் எல்லாம் அவங்க வந்து போகவே இல்லைன்னா அவங்க எல்லாமே இயற்கையை கொண்டு தான் வந்து குணப்படுத்தி கொண்டாங்க. ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை கொண்டிருந்தாங்க. சோ இதே மாதிரி இயற்கை பொருட்களால் வந்து மக்கள் ஆரோக்கியமா வாழ வைக்கிறது. ஓகேயா? அதாவது ஆரோக்கியத்தை மக்கள் மத்தியில பரப்புறது தான் வந்து எங்கட கம்பெனியில வந்து முதலாவது விஷனா வந்து போட்டிருக்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா நாட்டின் பொருளாதாரத்தை அதிகரிக்கிறது. அதாவது வந்து எங்கட ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்காக்குள்ள மட்டும் இல்லாம 178 நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணப்படுது. சோ இதால வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப நாங்க மத்த நாடுகளுக்கு எங்கட பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணக்குள்ள அந்தந்த நாட்டுகளோட கரன்சி எங்கட ஸ்ரீலங்காக்குள்ள வரும். சோ இதால எங்கட நாட்டோட பொருளாதாரம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம வந்து தனிநபர்களோட வருமானத்தை வந்து அதிகரிக்குது. அதாவது வந்து இந்த கம்பெனில ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ற எல்லாருக்குமே வந்து ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பை வந்து எங்கட கம்பெனி வந்து அமைச்சு கொடுக்குது. சோ இதால என்ன நடக்குதுன்னு சொன்னா, தனிநபர்களோட வருமானம் அதிகரிக்குது. தனிநபர்களோட வருமானம் அதிகரிக்கக்குள்ள எங்களோட நாட்டோட பொருளாதாரம் ஒட்டோவாவே அதிகரிக்கும். ஆனா எங்களோட நாட்டோட கஷ்டம், பஞ்சம் இதெல்லாம் வந்து குறையும். அது மட்டும் இல்லாம வந்து வரியண்டு ஒன்று இருக்குது, நான் டேக்ஸ் உண்டு. ஸோ அதனால வந்து எங்களோட கம்பெனில இன்கம் எடுக்கிற பெரிய பெரிய இன்கம் எடுக்கிற லீடர்ஸ் மாரும் கூட கவர்மெண்ட்டுக்கு வந்து வரியண்டு ஒன்று கட்டிட்டு வராங்க. இப்ப நான் கூட கிட்டத்தட்ட 8 மாசம் மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வந்து டெக்ஸ் கட்டிட்டு வரேன், நான் எடுக்கிற எபெக்ஸ் சோரா இன்கம் மூலம். ஸோ இந்த டெக்ஸ் வந்து கெட்டுற நாட்டோட மக்கள் அதிகரிக்க கூட உங்களோட நாட்டோட வருமானம் வந்து தானா வந்து அதிகரிக்கும். அதாவது வந்து நாட்டோட பொருளாதாரம் அதிகரிக்கும். இதுதான் வந்து எங்களுடைய கம்பெனியோட விஷனா இருக்குது. ஓகேயா? எதுவும் டவுட்ஸ் இருந்தா சாட் பாக்ஸ்ல போட்டு வைங்க, லாஸ்ட்ல கிளியர் பண்றேன். இது பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய கம்பெனியோட ஃபார்ம் ஹவுஸ். இப்ப எங்களோட கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்ரீலங்கால இருக்கிற வளங்களை கொண்டுதான் தயாரிக்கப்படுது. ஓகே, அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காக்குள்ளே தயாரிக்கப்படுற ப்ராடக்ட்ஸ் தான் எங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸ். இதுதான் வந்து எங்களுடைய கம்பெனியோட வந்து ஃபார்ம் ஹவுஸ். இது வந்து அத்துருகிரியில அமைஞ்சிருக்குது. இங்கதான் வந்து எங்களுடைய கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்டு எங்களுடைய கம்பெனிக்கு வந்து கொண்டு வந்து சேரப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய கம்பெனியோட ஸ்டாண்டர்ட், எங்களுடைய கம்பெனி ப்ராடக்ட்ஸ்ல ஸ்டாண்டர்டா பார்ப்போம். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு இவ்வளோ நிறைய பேருக்கு ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்குற இந்த கம்பெனி 178 நாடுகளுக்கு பொருட்கள் ஏற்றுமதி செய்துன்னு சொன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எவ்வளவு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் ஆയിരിக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்டர்டும் கட்டாயம் இருக்க செய்யும். அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட கம்பெனிக்கு ISO 9001, 2015. ஓகே, அடுத்தது வந்து 22,000, 2018. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா HACCP, GMP, FDA. அடுத்து வந்து ஆயுர்வேதிக் டிபார்ட்மெண்டால வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்ட சர்டிபிகேட்ஸ்ல இருந்து எல்லாம் ஸ்டாண்டர்டும் வந்து எங்கட கம்பெனிக்கு வந்து இருக்குது. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுல நீங்க ஜாயின் பண்ணி என்ன பண்ணணும் எல்லா விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, முதலாவது நீங்க இந்த கம்பெனி எப்படி, இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கொண்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன் இதுல ஜாயின் பண்ணி நீங்க என்ன விஷயம் பண்ண போறீங்க, எப்படி ஏர்ன் பண்ண போறீங்கன்ற விஷயம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஓகே, இதுதான் வந்து ஆயுர்வேதிக் டிபார்ட்மெண்டால கொடுக்கப்பட்ட சர்டிபிகேட். இது வந்து GMP, அதாவது வந்து தரமான உற்பத்தி நடைமுறைகளை பின்பற்றி தயாரிக்கப்படுகிறது என்பதை உறுதி செய்கிறது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ISO சர்டிபிகேட்ஸ். இது வந்து ISO 22,000. அது வந்து உணவு பாதுகாப்பு மேலாண்மை சான்றிதழ். இது உணவு தயாரிப்பு மற்றும் விநியோகத்தில் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 9,001 ISO. இது வந்து தர மேலாண்மை முறைமைகளை உறுதி செய்யும் சான்றிதழ். ஓகே, இது மூலம் வந்து
நிறுவனம். இந்த கம்பெனி வந்து தரமான சேவைகளை மற்றும் பொருட்களை வந்து வழங்குவது உறுதி செய்கிறது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ISO 22000 இது வந்து உணவு பாதுகாப்பு மேலாண்மை சான்றிதழ். இது உணவு தயாரிப்பு மற்றும் விநியோகத்தில் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா FDA, அதாவது வந்து சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு அளவுகளை பூர்த்தி செய்ய தீர்ப்பதை காட்டும் மிக முக்கியமான சான்றிதழ். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா HACCP, உணவில் உள்ள ஆபத்துகளை குறைக்கும் கட்டுப்பாட்டு முறையை காட்டும் சான்றிதழ். ஓகே, இதெல்லாம் சான்றிதழ் வந்து எங்களோட கம்பெனி ப்ராடக்ட்ஸுக்கு இருக்குது. இப்ப பாப்போம் எங்களோட ப்ராடக்ட்ஸ் என்னன்னு சொல்லி. எங்களோட ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 35 ப்ராடக்ட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஹோம் கேர், ஹெல்த் கேர், பியூட்டி கேர்ன்னு சொல்லி இந்த மாதிரி வகைப்படுத்தலும் எங்களோட ப்ராடக்ட்ஸ். ஓகே, முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். இதுதான் வந்து எங்களோட கம்பெனில இருக்கிற ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்கினி மில்க் இருக்குது. அதாவது வந்து தேற்றான் விதை பவுடர். உங்களுக்கு தெரியும், காலத்துல தண்ணிய வந்து பியூரிஃபைன் பண்றதுக்கு, அது மட்டும் இல்லாம காலத்துல வந்து எங்களோட தாத்தா பாட்டிகள், அதுக்கு காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் வந்து டீக்கு பதிலா வந்து எடுத்த ஆரோக்கியமான பானம் தான் இந்த தேற்றான் விதை பானம்னு சொல்லுவோம். இது வந்து அவங்க வந்து காஃபி மாதிரி பவுடர் பண்ணி வந்து தேநீர் மாதிரி போட்டு குடிச்சாங்களாம். ஸோ அதை வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியா வந்து பொதி செஞ்சு எங்களுடைய கம்பெனி கொண்டு வந்து தராங்க இங்கேனி மில்க்ன்ற பெயர்ல. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சிம்பிளோ ஆயில். ஓகே, இது வந்து வலிகளுக்கு, ஜாயிண்ட் பெயின் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஆயில். அடுத்து நியூட்ரிஷேக் இருக்குது. இது வந்து பூசணி விதையால செஞ்ச ஒரு இயற்கையான பானம் உண்டு. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹோஸ் கிராம் கறி இருக்குது. அதாவது கொள்ளு கறின்னு நாங்க சொல்லுவோம், அது இருக்குது. அதுல அடுத்து ஒன்டேரா கிளென்சிங் பார் இருக்குது. அடுத்து மொரிங்கா சோப், அடுத்தது பிக்கர்ஸ் வுடி ஷவர் ஜெல், ஹேண்ட் வாஷ், குவாண்டம் பென்டன். இது எல்லாமே ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். உங்களுக்கு இன்னும் ப்ராடக்ட்ஸ் சம்பந்தமா நாங்க இன்னும் கிளியரா நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னா அடுத்தடுத்த செஷன்கள்ல சொல்லி தருவோம். ஓகே, இன்னைக்கு நான் ஷார்ட்டா இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ். ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது வந்து இது எல்லாமே நாங்க எடுக்கிற உணவுகளை வந்து சப்ளிமெண்ட்ஸ் வடிவத்துல வந்து பவுடர் பண்ணி எங்களுடைய கம்பெனி எங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான முறையில கொண்டு வந்து தராங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்க்க போனா இதுல வந்து முருங்கை இலை சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, வல்லாரக்கீரை சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, வெள்ளைப்பூண்டு சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, ஸ்பிருலினா சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, கொரக்கா புளி சப்ளிமெண்ட்ஸ், கருவப்பட்ட சப்ளிமெண்ட்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க எடுக்கிற உணவுகள் என்ன, நாங்க உணவுகளுக்கு போடுற விஷயங்கள் தான். ஆனா இது எல்லாமே நாங்க வந்து சாப்பிடுறது இல்லை. உணவுக்கு போட்டாலும் கூட அதை தூக்கி எறிகிறது. வெள்ளை பூண்டு, சிலோன் சினமன், அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கீரை வகைகள் நாங்க சாப்பிடுறது சரியான குறையும், எங்களுக்கு டைம் இல்லை. அடுத்து நாங்க டெய்லி சாப்பிட மாட்டோம் ஆனா கீரை எல்லாம் சமைச்சு. சோ இந்த மாதிரி வந்து ஆரோக்கியமான இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் எங்களை விட்டு தூரமா போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்றதுக்கு ஈஸியா சப்ளிமெண்ட்ஸ் வடிவத்துல வந்து பவுடர் பண்ணி எங்களுடைய கம்பெனி எங்களுக்கு கொண்டு வந்து தராங்க. ஓகேயா, இதுதான் வந்து எங்களுடைய கம்பெனியோட மோட்டோ. ஆரம்பத்துல என்ன சொன்னேன், முதலாவது ஹெல்த்தி, அடுத்தது வெல்த்தியான லைஃப். ஓகேயா, ஸோ வந்து இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது எங்களுடைய கம்பெனியில். இதெல்லாம் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ். இதுல பாருங்க பிளாக் சீட் சப்ளிமெண்ட்ஸ், மை டர்மரிக் சப்ளிமெண்ட், அடுத்து பம்கின் சீட், மொரிங்கா, சின்டெல்லா, கார்லிக், அடுத்தது வந்து நட்ராஸ் சப்ளிமெண்ட், ஸ்பிருலினா சப்ளிமெண்ட், கெனோடாமா சப்ளிமெண்ட், சினமன் சப்ளிமெண்ட், வித்தானியா சப்ளிமெண்ட், காசினியா, பொட்டேஸ்டோ, இங்கினி சப்ளிமெண்ட். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ரிஸ்டா மவுத் ஸ்ப்ரே. இது எல்லாமே ஹோம் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ். ஓ சிஸ்டர், ஹலால் சர்டிஃபிகேட் இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகல. நீங்களோட சப்ளிமெண்ட்ஸ் கவருக்கு வந்து ஹலால் சர்டிஃபிகேட் மலேசியாவால கொடுக்கப்பட்ட ஹலால் சர்டிஃபிகேட். அதாவது வந்து எங்களுடைய கம்பெனியிட வந்து அந்த அந்த ஃபுட் சப்ளிமெண்ட் கவர் வந்து மலேசியாவால தான் வந்து இங்கேக்கு எடுக்கிறாங்க. அதனால மலேசியாவால அந்த சப்ளிமெண்ட்ஸுக்கு கொடுத்த ஹலால் சர்டிஃபிகேட் அது இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணப்படல. நார்மலாவே இந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து மிருகங்களோட கொழுப்பு ஜெலட்டினை கொண்டு தான் தயாரிக்கப்படுது. ஆனா எங்களோட சப்ளிமெண்ட்ஸ் கவர் வந்து பச்சரிசி ஜெலட்டினால வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால எங்களுக்கு எந்த பயமும் இல்லாம சின்ன பிள்ளைகளுக்கு கூட மென்று சாப்பிடுறதுக்கு குடிக்கலும். வாயில போட்ட உடனே அது கரைஞ்சி போயிட்டுடும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இது பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதாவது ஆரோக்கியமான முறையில எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாம எங்களோட அழகை மேம்படுத்துறதுக்கான ப்ராடக்ட்ஸ். அது பாத்தீங்கன்னு சொன்னா ரிஷி ஆயில், சீனிக் ஆயில்,
சீவக்கா ஷாம்பூ கண்டிஷனர், ஃபேஸ் வாஷ் இருக்குது நட்ராஸ்ட், அடுத்தது வந்து அதிமதுரமால செஞ்ச ஃபேஸ் கிரீம் பாடி லோஷன், அடுத்து ஸ்பிருலினா ஃபேஸ் பேக். ஓகே, இதெல்லாம் தான் வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸ். ஓகே, இப்ப நீங்க எல்லாருமே கேட்டுட்டு இருந்து ஒரு கேள்வி, இதுல நாங்க என்ன பண்ணணும், என்ன பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து ஏர்னிங் பேஸ். ஓகேயா, இது வந்து ஏர்னிங் பேஸ், அதாவது வந்து நாங்க இதுல ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ற மெத்தட் நான் இப்ப உங்களுக்கு வந்து விளங்கப்படுத்த போறேன். ரெண்டு வகையில எங்களுக்கு வந்து இதுல ஏர்ன் பண்ணணும். முதலாவது டிரெக்ட் செல்லிங், எங்களுடைய கம்பெனி ஒரு டிரெக்ட் செல்லிங் கம்பெனி. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சேல்ஸ் கமிஷன். இந்த ரெண்டு வகையாம எங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணலும். ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஏர்ன் பண்ற மெத்தட் சொல்றதுக்கு நான் இன்னொரு விஷயத்த, ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு வரேன். முதலாவது வந்து நீங்க ஏர்ன் பண்ற விதத்தை சொல்றதுக்கு இந்த கம்பெனி வந்து பிரமிட் இல்லைன்றதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் பிரமிட் ஸ்கீமுக்குள்ள இருக்குது. நான் நிறைய கம்பெனி பேன் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால ஸ்கேம் கம்பெனியா இருக்கு. அதனால எங்கட கம்பெனி எந்த மாதிரி கம்பெனின்னு நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். ஸோ அதுக்காகத்தான் இந்த ஸ்லைடை உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். முதலாவது பாருங்க, இதுல ஒரு பிரமிட் ஸ்கீமா இருந்தா அதிக நுழைவு கட்டணம் இருக்கும். இதுல உங்ககிட்ட யாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி சொல்லியிருந்தா எனக்கு செட் பாக்ஸ்ல போடும். எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லித்தான் உங்களை இன்றைக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தே பாத்தீங்கன்னு சொன்னா வந்து வெளிப்படையான வணிக மாதிரி இல்ல. அதாவது வந்து வெளிப்படையா இதுல எப்படி ஏர்ன் பண்ணணும் என்ற விஷயத்த ஒரு பிரமிட் ஸ்கீமா இருந்தா சொல்ல மாட்டாங்க. ஓகே, என்ன மாதிரி சிஸ்டம் என்ற விஷயத்த உங்களுக்கு வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. ஆனா நாங்க வெளிப்படையா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியா இருக்கிறோம், இதில் நீங்க எப்படி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையான அல்லது மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தயாரிப்பு இல்லை. ஒரு பிரமிட் ஸ்கீமா இருந்தா அது உண்மையான தயாரிப்பா இருக்காது. ஒன்றோ உங்களுக்கு பெரிய அமௌண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு பொருளை வந்து உங்களுக்கு வாங்க சொல்லுவாங்க. அந்த பொருள் பாத்தீங்கன்னு சொன்னா மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருளா இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரைஸ் குக்கர் ஆயிருக்கும், ஒரு ஃப்ரிட்ஜ் ஆயிருக்கும், ஒரு டிவி ஆயிருக்கும். இதெல்லாம் நாங்க மீண்டும் மீண்டும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பொருள் இல்லை. ஏன்னா எத்தனையோ வருஷத்துக்கு போற ஏதாவது நடந்தா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல தான் எடுப்போம். ஆனா எங்களோட ப்ராடக்ட்ஸ் அப்படி இல்லை, மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். இப்ப நான் சொன்னது எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க எங்களோட ப்ராடக்ட்ஸ். அடுத்து வந்து இது ஒரு பிரமிட் ஸ்கீமா இருந்தா வந்து அரசாங்கத்தில் சட்டபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்காது. எங்களோட கம்பெனியோட ஆயுர்வேதிக் டிபார்ட்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்ட சர்டிபிகேட் நான் உங்களுக்கு காட்டினேன். அது மட்டும் இல்லாம நாங்க வரி கட்டிட்டு இருக்கிறோம் என்றதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அதனால இது அரசாங்கத்தால வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு லீகலான கம்பெனி தான் எங்களோட எபெக்ஸோட கம்பெனி. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா விற்பனை செய்வதில் அல்ல, ஆட்சேர்ப்பில் கவனம் செலுத்துவார்கள். இது ஒரு பிரமிட் ஸ்கீமா இருந்தா உங்களுக்கு சேல் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க ஆட்கள் சேருங்கன்றது சொல்லுவாங்க. நீங்க ஒரு ஆளை போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு விதமான கமிஷனை தருவாங்க. ஆனா எங்கட பிசினஸ்ல அப்படி இல்லை. இதுல சேலிங்ஸ் தான் வந்து நீங்க சேல்ஸ் மட்டும்தான் பண்ணணும். ஓகே, நீங்க சேல்ஸ் பண்ணணும், நீங்க கூட்டிட்டு வரவங்களையும் சேல்ஸ் பண்ண வைக்கணும். ஸோ சேல்ஸ் தான் இங்கெல்ல முக்கியமான விஷயமே. இந்த சேல்ஸ் அடிப்படையில தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது, அதே மாதிரி கமிஷனும் கிடைக்குது. ஓகே, கிளியரா தான் இருக்கு சிஸ்டர். உங்களோட நெட்வொர்க்கு கொஞ்சம் நீங்க செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்கா சென்ட்ரல் பேங்கால வந்து பேன் பண்ணப்பட்ட கம்பெனிஸ். இதுல எங்களோட எபெக்ஸோரோட பேர் இல்ல. ஓகே, இந்த மாதிரி அடிக்கடி நீங்க வந்து எங்கட சென்ட்ரல் பேங்கால வந்து இந்த மாதிரி கம்பெனிஸை வந்து பேன் பண்ணுவாங்க. ஓகே, எங்கட கம்பெனி வந்து 12 வருஷத்துக்கு மேல ரன் ஆகிட்டு வருது. ஓகே, இப்ப நான் வந்து சேல்ஸ் பண்ற மெத்தட உங்களுக்கு சொல்றேன். முதலாவது நான் சொன்னேன் வந்து டிரெக்ட் செல்லிங் மூலம் உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ள இயலும்னு சொல்லி. ஓகே, அதாவது வந்து சேல்ஸ் பண்றதன் மூலம் எங்களுக்கு கமிஷன் ஏர்ன் பண்ணிக்கொள்ள இயலும்.
முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஓன் ஆர்டர் சேல்ஸ். ஓகே, அதாவது வந்து நீங்க சேல் பண்றதன் மூலம் எங்களுடைய கம்பெனி ப்ராடக்ட்ஸை நீங்க சேல் பண்றதன் மூலம் வந்து உங்களுக்கு வந்து கமிஷன் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அதாவது வந்து நீங்க வந்து எங்களோட கம்பெனி ப்ராடக்ட்ஸை சேல் பண்றதன் மூலம் நீங்க இப்போ எங்களோட கம்பெனியில ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கோடுன்னு ஒரு கோட் நாங்க தருவோம். அந்த கோட் தந்ததும் உங்களுக்கு எபிக்ஸ் சோரா ஆப்புக்குள்ளேயோ இல்லாட்டி வெப்சைட்டுக்குள்ளேயோ லாகின் ஆகி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை ஆர்டர் போட்டு கொள்ளலாம் கம்பெனிக்கு டிரெக்டாகவே. ஸோ நீங்க ஆர்டர் போடக்குள்ள உங்களுக்கு கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸுக்கு தான் காட்டும், கஸ்டமர் ப்ரைஸுக்கு காட்டாது, எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸுக்கு காட்டும். ஸோ நீங்க அதை டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸுக்கு எடுத்து கஸ்டமருக்கு ரீட்டைல் ப்ரைஸுக்கு சேல் பண்ணிடும். இது மூலம் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் ஒன்று ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்குது எங்களோட ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அடுத்து ரீட்டைல் பிரைஸ் இருக்குது. மேல பாருங்க ரீட்டைல் பிரைஸ் 2600 ரூபா, டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் பாருங்க 2180 ரூபா. ஸோ நீங்க 2180 ரூபாய்க்கு எடுத்து 2600 ரூபாய்க்கு சேல் பண்ணிடும். இது மூலம் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் உண்டு, இமீடியட் ப்ராஃபிட் உண்டு ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இதுல வந்து கிளியரா போட்டிருக்குது. நெகினி மில்க் கஸ்டமர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2950 ரூபா, கம்பெனி பிரைஸ் வந்து 2590 ரூபா, பாயிண்ட்ஸ் வந்து 20. இத சேல் பண்றதால உங்களுக்கு 360 ரூபாயோட ப்ராஃபிட் ஒன்று கிடைக்குது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க வந்து சேல்ஸ் பண்றீங்க, அடுத்து வந்து நீங்க டீம் ஒர்க் கொண்டு செய்வீங்க. ஓகே, அப்ப நீங்க சேல் பண்ணி அது மூலம் நீங்க ப்ராஃபிட் எடுக்கிறீங்க, கமிஷன் எடுக்கிறீங்க. இதையும் தாண்டி வந்து நீங்க இன்னும் ஏர்ன் பண்ணணும், இன்னும் நிறைய நான் ஏர்ன் பண்ணணும் என்று நினைக்கிற பட்சத்துல வந்து நீங்க உங்களுக்கு கீழே டீம் ஒன்று பில்ட் பண்றீங்க. எப்படி உங்களுக்கு இந்த லிங்க் ஒருத்தர் தந்து உங்களை இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ண வச்சாங்களோ அதே மாதிரி நீங்களும் எங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி எங்களோட கம்பெனியை பத்தி அடுத்தவங்களுக்கு சொல்லி உங்களுக்கு கீழே நீங்க டீம் வந்து பில்ட் பண்ணணும். அந்த டீம் மூலம் வந்து நடத்துற சேல்ஸ், அந்த டீமை நீங்க பில்ட் பண்ணி அந்த டீமை நீங்க அழகா கைட் பண்ணி அவங்களுக்கு ஆர்டர்ஸ் போடுற மாதிரி இந்த ப்ரொடக்ட்ஸை பத்தி எல்லாம் சொல்லி அந்த டீம் அழகா வந்து கைட் பண்ணி அந்த டீம் மெம்பர்ஸை வந்து சேல் பண்ண வைக்கிறதன் மூலம் உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கமிஷன் வந்து ஏர்ன் பண்ணி கொள்ளலும். அதாவது உங்களோட கமிஷனை வந்து அதிகரிச்சு கொள்ளலும். டீம் ஒர்க் மூலம் நாங்க ஏர்ன் பண்ற கமிஷன் என்று சொல்றது இதுதான். ஓகே, அப்போ உங்களுக்கு ரெண்டு விதமா ஏர்ன் பண்ணலும். முதலாவது நீங்க பண்ற செல்லிங்ஸ் மூலம், அடுத்தது உங்களோட டீம் பண்ற செல்லிங்ஸ் மூலம். ஓகே, இந்த மாதிரி ரெண்டு விதமா உங்களுக்கு ஏர்ன் பண்ணி கொள்ளலும். ஸோ நீங்க பண்ண வேண்டிய ஒர்க் என்னன்னு இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். நீங்க சேல் பண்ணணும் ப்ராடக்ட்ஸை, அதே மாதிரி நீங்க உங்களுக்கு கீழே டீம் ஒன்று பில்ட் பண்ணி அந்த டீம்லயும் நீங்க சேல்ஸை வந்து அதிகரிக்கணும். நீங்க உங்களோட டீமை பில்ட் பண்ணி உங்களோட டீமை பெருக்கி உங்களோட டீமுக்குள்ள நடக்கிற சேலிங்ஸை நீங்க அதிகரிக்கிறதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கிற இந்த வீக்லி கமிஷனை உங்களுக்கு அதிகரிச்சு கொள்ளலும். எங்களுக்கு ஒவ்வொரு வீக்கும் கமிஷன் எட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு மண்டே டு சாட்டர்டே எங்களோட டீமுக்குள்ள நடக்கிற சேல்ஸ், நாங்க நடத்துற சேல்ஸ், இந்த மாதிரி எங்களோட சேல்ஸை வந்து அடிப்படையா வச்சு வீக்கெண்டில் அதாவது சாட்டர்டே எங்களோட கம்பெனி வந்து எங்களுக்கு 1% கமிஷன் தராங்க. இந்த கமிஷன் பாத்தீங்கன்னு சொன்னா குறைஞ்சது 10,000, கூடினது வந்து 2 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணிடும் எங்களுக்கு ஒரு ஷாப்ல இருந்து. ஓகே, இதுதான் வந்து நீங்க ஏர்ன் பண்ற மெத்தட். இது உங்களுக்கு கிளியர் என்று நினைக்கிறேன். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய கம்பெனில வந்து இது வரைக்கும் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு போற ஒரு சில ஹவுஸ் ஒய்ஃப் மாரோட போட்டோஸ் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இவங்க தான் வந்து ருஷானி சுரேஷ் சந்திர மேம். இவங்க வந்து எங்களோட மெயின் லீடர். ஓகே, இவங்களும் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்.
ஓகேயா, இவங்களும் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட மெயின் லீடர் மிஸ்ஸஸ் ருஷானி சுரேஷ் சந்திரா. இவங்க அது மட்டும் இல்லாம இவங்க வந்து சீனியர் எக்ஸிகியூட்டிவ் மேனேஜரா இருக்கிறாங்க எங்களோட அபெக்ஸோனால. இப்போ ஒரு 2 வருஷமா இந்த பிசினஸ் இவங்க பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காலே டாப் 10 லிஸ்ட்ல நம்பர் 1ல இருக்கிறாங்க எங்களோட ருஷானி மேம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வீக்கும் எங்களோட டீம்ல வந்து எங்களோட டீமுக்குள்ள நடக்கிற சேல்ஸ் அடிப்படையில வந்து இந்த டாப் லிஸ்ட் எங்களுக்கு அவுட் பண்ணுவாங்க. அதுல ஒவ்வொரு வீக்கும் வந்து நம்பர் 1ல இருக்கிறது வந்து எங்களோட ருஷானி சுரேஷ் சந்திரா மேம் தான். இவங்களும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் எங்களோட லீடர்ஸ் மாதிரி இவங்க எல்லாமே ஹவுஸ் ஒய்ஃப் தான். மிஸ்ரா சிஸ்டர் மேனேஜரா இருக்கிறாங்க. சஃபா சிஸ்டர் சீனியர் மேனேஜரா இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி எங்களோட டீமுக்குள்ள இன்கம் எடுத்துட்டு போற ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி. ஓகே, எங்களோட டீமுக்குள்ள நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி வந்து இன்னைக்கு நிறைய டைட்டில் அச்சீவ் பண்ணி நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அதுல ஒரு சில பேரோட போட்டோஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். இவங்கள்ட்ட எல்லாம் வீக்லி இன்கம் பாத்தீங்கன்னா 50,000. ஓகே, எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, இப்ப நீங்க இன்கம் எடுக்கிறதையும் தாண்டி எங்களோட கம்பெனில வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல ஒன்று தவிர இந்த ரெகக்னேஷன்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து நீங்க ஒவ்வொரு டைட்டில் அச்சீவ் பண்ண கொலை வந்து உங்களுக்கு வந்து எங்களுடைய கம்பெனியால ரெகக்னேஷன், அதாவது உங்களை எங்களோட கம்பெனி ரெகக்னேஷன் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து லாஸ்ட் இயர் வந்து கொழம்பு ஹோட்டல்ல வந்து நடந்த ஒரு ரெகக்னேஷன் ஃபங்க்ஷன். ஓகே, பெக்ஸோரா சமிட் ஆஃப் சினர்ஜின்னு சொல்லி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கேட்டகரிஸ்குள்ள இன்கம் எடுத்த லீடர்ஸ்க்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்தாங்க. இது வந்து 50,000 இன்கம் எடுத்த ஒரு லீடர். இவங்க 1 lakh. இவங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2 lakh. இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸ்குள்ள இன்கம் எடுத்த லீடர்ஸ்க்கு வந்து ஸ்டேஜ் ஏத்தி அங்கீகாரம் பண்ணி அவங்களுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்த போட்டோஸ் தான் இதுல நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் எங்க கம்பெனில எவ்ரி வீக் வந்து எங்களுக்கு வந்து லீடர்ஸ்க்கு மீட்டிங் வைப்பாங்க. அந்த மீட்டிங் டைம் இது நடந்த ரெகக்னேஷன் தான் இது. ஓகே, இது வந்து நான் வந்து டைமண்ட் எக்ஸிகியூட்டிவ் டைட்டில் அச்சீவ் பண்ண டைம் என்னைய ஸ்டேஜ்ல ஏற்றி எனக்கு ஃப்ளவர் பொக்கே தந்து என்னைய ரெகக்னேஷன் பண்ணின போட்டோ தான் இது. இதுல எங்களோட சீக்ஷன சார் இருக்கிறாங்க, எங்களோட லீடர்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க, எங்களோட முஷாஃபிரா சிஸ்டர் இருக்கிறாங்க, எங்களோட ருஷானி மேம் எங்களோட எல்லா லீடர்ஸ் மாதிரியும் இருக்கிறாங்க. எங்களோட ரிஸ்வானா சிஸ்டரும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து எங்களோட டீமுக்குள்ள இருக்கிற டாப் லீடர்ஸ் மாதிரி. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு ரெகக்னிஷன்ஸ், அதாவது ஜனவரி ஹீரோஸ், பிப்ரவரி ஹீரோஸ், அதாவது வந்து ஒரு மந்த்துக்குள்ள 1 lakh இன்கம் ஏர்ன் பண்றவங்கள வந்து அந்த மந்த்துக்குரிய ஹீரோஸ் என்று அனௌன்ஸ் பண்ணி அவங்கள கம்பெனிக்கு இன்வைட் பண்ணி கம்பெனில வந்து சேரோட கையால சர்டிபிகேட் கொடுத்து அவங்கள வந்து ரெகக்னேஷன் பண்றது. இது எல்லாமே வந்து எங்களோட ஹீரோஸ். ஓகே, அவங்க சர்டிபிகேட் எடுத்த நேரம் எடுத்த போட்டோ. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெகக்னேஷனையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது, ஃபாரின் டூர். எங்கடி கம்பெனில வருஷத்துக்கு 2 தடவை ஃபாரின் டூர் லான்ச் பண்ணுவாங்க. அவங்க ஒரு டார்கெட் தருவாங்க. அந்த டார்கெட்டை நாங்க ரீச் பண்ணிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு ஃபாரின் போறதுக்காக ஃப்ரீ டிக்கெட் ஒன்று தருவாங்க. ஓகே, அந்த வகையில வந்து பேங்க் ஆஃப் போயிட்டு இருக்கிறோம் எங்களோட லீடர்ஸ் மாதிரி எல்லாம். இது வந்து பேங்க் ஆஃப் டிக்கெட் வின் பண்ணின லீடர்ஸ் மாதிரி எங்களோட மிஸ்ரா சிஸ்டர், எங்களோட ரிஷானி சிஸ்டர், எங்களோட சஃபா சிஸ்டர், நான் கூட இருக்கிறேன், அஃப்ரா அன்சர், என் லீடர் அஸ்ரா அன்சல், என் ஓன் சிஸ்டர். இந்த மாதிரி ஃபெமிலியா கூட இந்த ஒர்க்கை நாங்க பண்ணிட்டு போறோம். இவங்க எல்லாமே வந்து பேங்க் ஆஃப் டூர் அச்சீவர்ஸ். ஓகே, ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ணினவங்க. அங்க பேங்காக்கு போயிட்டு 4 days மாதிரி அங்க ஸ்டே பண்ணி அங்க அவ்வளோ செலவு கம்பெனியோட செலவு. ஓகேயா, இது வந்து பேங்க் ஆஃப் டூர் எக்ஸ்பீரியன்ஸ். அங்க போன லீடர்ஸ் அங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மலேசியா டூருக்கும் எங்களுடைய கம்பெனியால போனாங்க. இது வந்து மலேசியன் டூர் அச்சீவர்ஸ். இதுலயும் கூட எங்களோட ருஷானி மேம் இருக்கிறாங்க, எங்களோட ஹீரோன் சார் இருக்கிறாரு, ரிஷ்தா சிஸ்டர், சஃபா சிஸ்டர், அஸ்ராஃபியா சிஸ்டர் எல்லாருமே இருக்கிறாங்க. ஓகேயா, இது வந்து மலேசியா டூர் போன எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க.
இந்த மாதிரி உங்களுக்கு ஃபாரின் டூர் போறதுக்காக ஒரு சான்ஸ். இப்ப நாங்க கனவுல நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம் எங்களுக்கு ஃபாரினுக்கு எல்லாம் போக இயலும் என்று சொல்லி. ஆனா அவங்க தார இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணா எங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து ஃபாரின் போயிட்டு வரதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் எங்களுக்கு டார்கெட் தந்திருக்கிறாங்க இந்தோனேஷியா பாலிக்கு போறதுக்காக. ஓகே, சோ அதுக்காக நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த டார்கெட்டுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஃப்ரீ கைட்னஸும் கிடைக்கும். இப்ப நீங்க எல்லாம் யோசிப்பீங்க இதெல்லாம் நாங்க எப்படி செய்வோம், யார் இதெல்லாம் சொல்லி தருவேன்னு சொல்லி. நீங்க இதெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. ஓகேயா, லீடர்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு இந்த செஷன்ஸ் மூலம் உங்களுக்கு கைட்னஸ் எல்லாமே தருவாங்க. எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங், அடுத்து ஹவு டு ஒர்க், இந்த ஒர்க் எப்படி பண்றது அந்த சிஸ்டம் சொல்லி தருவாங்க. ஆர்டர் கலெக்ட் பண்ற மெத்தட் சொல்லி தருவாங்க. நீங்க டீமோட பில்ட் பண்ற மெத்தட் சொல்லி தருவாங்க. அடுத்து ப்ராடக்ட்ஸ் ட்ரைனிங் தருவாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸை பத்தியும் உங்களுக்கு நல்ல லேர்ன் பண்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தருவாங்க. இது எவ்ரி வீக்கும் 5 days தான் நடக்கக்கூடிய ட்ரைனிங்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். நீங்க ஒன்றை பத்தியும் யோசிக்க தேவையில்லை. ஓகே ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இது எல்லாத்த பத்தியும் உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கொள்ள வேணும்னு சொன்னா யூடியூப்ல வந்து அப்பி என்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஓகே, எபெக்ஸோரா வின் என்ற பேஜுக்கு நீங்க வந்து விசிட் பண்ணினீங்கன்னு சொன்னா அப்பி என்ற ஒரு ப்ரோக்ராம்ல ரூபவாகினி ப்ரோக்ராம் ஒன்றுல எங்களுடைய கம்பெனி சம்பந்தமான ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்திய ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு. அது உங்களுக்கு பார்த்துக்கொள்ளேன். ஓகே ஓகே, இப்போ வந்து எங்களோட டீமுக்குள்ள இன்கம் எடுத்துட்டு வர ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி வந்து உங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண இருக்கிற லீடர்ஸ் எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? இவங்க எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே ஓகே, அடுத்த லீடர்ஸ் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பாக்குறதுக்கு போது நான் எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் வந்து நான் இந்த எபெக்ஸோரா இன்கம் மூலம் நான் அச்சீவ் பண்ணி எந்த பெரிய கோல்ஸ் மூணை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து என் ஹஸ்பண்ட் ஒரு வெஹிக்கிளுக்கு ஓனர் ஆக்கினேன். அவருடைய நிறைய நாள் கனவு ஒரு வெஹிக்கிள் ஒன்று எடுக்கணும் வித்தவுட் ஃபினான்ஸ். நான் ஃபினான்ஸே இல்லாம ஒரு வெஹிக்கிள் எடுத்து கொடுத்து என் ஹஸ்பண்ட் நான் ஒரு வெஹிக்கிள் ஓனர் ஆக்கினேன் என் எபெக்ஸோரா இன்கம் மேல மட்டும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் அவருக்கு ஒரு ஆன் பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தேன். நான் இதுல போட்டோ போட்டிக்கிறேன். நாங்க வந்து ஐஸ் பேக்கெட் நாங்க பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்க போட்டு எங்களோட ஓன் பிசினஸ் இது நாங்க இதை பண்ணிட்டு போறோம். அவருக்கு நிறைய நாள் ஆசை, நிறைய ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிசினஸ், நிறைய ஐடியாஸ் வச்சிருந்தாரு. இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு என் எபெக்ஸோரா இன்கம் மட்டும் வச்சு நான் அவருக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தேன். இப்ப நாங்க ஒரு ஓன் பிசினஸ் வந்து செஞ்சுட்டு போறோம். ஓகே, அடுத்து வந்து இன்னொரு விஷயம், யாருக்குமே சொல்லாத ஒரு விஷயம், ஒரு லேண்டுக்கும் நாங்க ஓனர் ஆகி இருக்கிறோம். நான் ஒரு லேண்டும் எடுத்திருக்கிறேன். இது கூட இந்த எபெக்ஸோரா இன்கம் மேல மட்டும் இது வரைக்கும் நான் வந்து 80 லட்சம் கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். இந்த ஒரு வருஷமும் 9 மாசத்துல இந்த எபெக்ஸோராவால மட்டும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து கொண்டு 5 கிட்ஸை பராமரிச்சு கொண்டு ஃபேஸ் கவர் பண்ணி கொண்டு வெளியில எங்கேயுமே போகாம வீட்டுல இருந்தே ஏர்ன் பண்ணினதுதான் இது. இது என் பெரிய கோல்ஸ். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் நான் அச்சீவ் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே என் பெரிய கோல்ஸ். ஓகே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த கோல் ஒரு ட்ரீம் ஹவுஸ். எனக்கு இது வரைக்கும் வீடு இல்லை, நாங்க ரெண்டுக்கு தான் இருக்கிறோம். அடுத்து நான் வீடு ஒன்று கட்டணும் இன்ஷா அல்லாஹ். இது எல்லாமே நான் பண்ணினேன். இன்றைக்கு நான் அதை ப்ரௌட் அவங்களோட ஷேர் பண்ணி கொள்றேன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து கொண்டு இது எல்லாத்தையுமே நான் ரீச் பண்ணிக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் இந்த எபெக்ஸோரா மூலம். ஓகே, அடுத்தது எங்கட இன்கம் எடுத்துட்டு வர ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி உங்களுக்கு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண ரெடியா இருக்கிறாங்க. அதை நாங்க பார்ப்போம். ருஸ்னா சிஸ்டர் இருக்கிறீங்களா? இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, அப்ப நாங்க அடுத்த லீடரை பார்ப்போம். ஃபர்வீன், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். என் பேர் வந்து ஃபர்வீன். நானும் மில்லியனர் கிளப் மெம்பரா இதுல எபெக்ஸோரால ஒர்க் பண்றேன். என்னைய பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் வந்து
மெரி பண்ணி என் ஊர் வந்து கண்டி. நான் மெரி பண்ணிக்கிறேன் பொலனறுவையில. நான் வந்து எனக்கு வந்து எங்களோட ஃபேமிலியோட சிச்சுவேஷனால ஒரு வறுமை இதுல இருக்கிறதுனால நான் வந்து எனக்கு 18 வயசுலயே வந்து மெரி பண்ணி தந்துட்டாங்க. அதனால நல்லா படிப்பேன். நான் ஒரு யூனிவர்சிட்டி போகணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் ஒன்ல தான் இருந்தேன். ஆனா எனக்கு அந்த படிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்கல. அதுக்கு பிறகு வந்து மேரி பண்ணதுக்கு பிறகு இனி ஹஸ்பண்ட் வந்து நல்லா பார்த்து கொண்டே எங்க ஃபேமிலி சைட்ல வந்து என்ன சரி இது எங்கட பாப்பாக்கு சரி ஹெல்ப் பண்ணணும், அப்படி எங்கட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஹஸ்பண்ட் ஹெல்ப்போட தான் நான் வந்து எங்களோட ஃபேமிலியையும் நான் பார்த்து கொண்டேன். இருந்தாலும் கூட எனக்கு வந்து எனக்கு வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கலா ஒரு மாதிரியா இருந்துச்சு. இப்ப என்னதான் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயுமே இப்ப என் ஃபேமிலியோட சுச்சுவேஷன் என்னன்றது தெரியும். அப்ப அத வந்து வந்து ஹஸ்பண்ட சொல்லி கேட்க வேணும், மாதிரியா இருந்துச்சு கேட்டு இதாக்குறது. ஏன்னா சில டைம்ல வந்து ஆஹ் கேட்க இயலாத ஒரு கட்டம் ஒன்றும் இருக்கும். அப்ப அந்த டைம்ல வந்து நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுவேன், எனக்கு வந்து ஒரு தொழில் ஒன்று இல்லையே, நான் வந்து இப்ப earn பண்ற மாதிரி ஒரு இது ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா எனக்கு வந்து என் ஃபேமிலிய வந்து எனக்கு பார்த்து கொள்ளையிலுமே அப்படின்ற கவலை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸா இருந்துச்சு. இந்த கவலை என்ன பாப்பாவை பார்க்கல, என்ன உமாவை பார்க்கல, ஒரு ஒரு கஷ்டமான டைம்ல வந்து அவங்கள வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் கொண்டு கொடுக்கலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று வந்து இருந்துச்சு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி. இந்த எபிக்ஸோரா இதை நான் பார்த்தேன். அதுல வந்து ஹஸ்பண்ட வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் நிறைய கிளாஸஸ் அந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு கேட்டேன். ஆனா பெருசா ஒரு இது ஒன்று தரல, பெர்மிஷன் ஒன்று தரல, வானம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற இதனால வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, ஹலால், இது அடுத்தது வந்து ஆஹ் என்னது வெளியே போக தேவையில்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த போஸ்ட்ல வந்ததுனால நான் வந்து இதை பத்தி நான் கேட்டேன், எபெக்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி கேட்டேன். கேட்ட பிறகு ஹஸ்பண்ட் வந்து பெர்மிஷனோட, அப்ப ஹஸ்பண்ட் சொன்னேன் ஓகே வீட்டுல இருந்து கொண்டே உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லவும் நான் வந்து அதை சரியான முறையில பிரயோசனப்படுத்தி கொண்டேன்னு தான் சொல்லுவேன். என்று சொன்னா நான் அவ்வளோ வந்து இந்த இந்த பிசினஸ வந்து நான் லவ் பண்ணி நான் செஞ்சேன். என்னன்னு சொன்னா எனக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இதை நான் எடுத்தேன். அல்ஹம்துலில்லா. ஸ்டார்டிங்ல இப்ப எனக்கு வந்து ஓடர்ஸ் எல்லாமே எப்படி நான் எடுக்க போறேன் அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. எனக்கு வந்து இந்த சான்ஸை வந்து நான் சரியா பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லித்தான் நான் இதை எடுத்தேன். எடுத்து நான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணினேன். ஓடர்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சேன், ரிஷியோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ப்ராடக்டை பத்தி நல்ல ஒரு நாலேஜ் ஒன்று எடுத்து அதுக்கு பிறகு நான் ப்ராடக்ட்ஸ் எடுத்து அதுக்கு பிறகு என் ஹஸ்பண்ட் ஹெல்ப்போட நான் அதை சேல் பண்ணினேன். சேல் பண்ணி அல்ஹம்துலில்லா நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ், நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து கிடைச்சிச்சு. அதை வந்து நான் தொடர்ந்து வந்து நான் என்ன செஞ்சேன், சேல் பண்ணினேன். அதே மாதிரி டீம் டெவலப்மெண்ட் வர நேரத்துக்கு எனக்கிட்ட வந்து வாட்ஸ்அப் மட்டும் தான் இருந்துச்சு. வெளியே போயிட்டு எனக்கு வந்து ஆட்கள் தேடுறதுக்கோ அதே மாதிரிக்கு வந்து மத்த சோர்சஸ் இந்த டிக்டாக், இன்ஸ்டா, எஃபி இது ஒன்றுமே நான் யூஸ் பண்றேன்ல. அதே மாதிரி ஹஸ்பண்ட் விருப்பமும் இல்ல இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு. நான் என்ன செஞ்சேன், எனக்கு கிடைச்ச சான்ஸை வந்து நான் விடப்படாது அப்படின்னு சொல்லி நான் வாட்ஸ்அப் மூலமா மட்டுமே நான் டீம் டெவலப்மெண்ட் ஒன்று பண்ணி அல்ஹம்துலில்லா 3 lakhs எடுத்தேன் நான். ஆஹ் நான் லாஸ்டா வந்து ஜாயின் ஆகினது வந்து லாஸ்ட் இயர் அக்டோபர்ல மாதிரிக்கு. நான் இப்ப 1.5 year ஆகுது ஜாயின் ஆகி. அக்டோபர்ல வந்து நான் ஜாயின் ஆகி அதே மாதிரி எனக்கு 3 monthல வந்து ஃபர்ஸ்ட் இன்கம்க்கு நான் குவாலிஃபைட் ஆகினேன். அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நான் வீட்டுல இருந்து கொண்டே வெளியே போகாமைக்கு ஒரு இன்கம் ஒன்று எனக்கு கையில வருது அப்படின்ற நேரம் அவ்வளோ அவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் இன்கம் வந்தது. அதுக்கு பிறகு வந்து நான் ஜூலைல மாதிரிக்கு 3 lakhs எடுத்தேன். நான் மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகினேன். இதெல்லாம் வந்து எனக்கு ஏன்னா நான் என் கையில கிடைச்ச சான்ஸ வந்து நான் விடப்படாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவே வேண்டி நான் வந்து ஒர்க் பண்ணினேன். அல்ஹம்துலில்லா 3 lakhs எடுத்து மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகினேன். அதுக்கு பிறகு வந்து ஃபேமிலில எல்லாமே எனக்கு சப்போர்ட் தந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து நல்லாவே சப்போர்ட்டா இருந்தாரு. நான் வந்து கம்பெனிக்கு விசிட் பண்ணினேன். அதுல வந்து எனக்கு ஒரு ரெக்கக்னேஷன் ஒன்று கிடைச்சிச்சு. என்ன சொன்னா
நான் வந்து இது கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கவே இல்லை எனக்கு இப்படி ஒரு சான்சஸ் கிடைக்கும். ஏடா மாதிரி பண்ணத்துக்கு போறோம், ஹஸ்பண்ட் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு வேலைகள் இதே தான் ரொட்டீனா பேத்திட்டே இருந்துச்சு. என் லைஃப் வந்து இப்படியே தான் பேத்திட்டு இருந்துச்சு. இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சான்ஸ் உண்டு. என்னன்னு சொன்னா இப்படி ஒரு பிசினஸ் உண்டு நான் செஞ்சு, அதுவும் வந்து எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே போடாமைக்கு, ஏண்ட அதுவும் வெளியே போகாமைக்கு வீட்ல இருந்து கொண்டே வீக்லி வீக்லி இன்கம் வருது அப்படின்ற நேரத்துக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு அஹ், இதொண்டு சான்ஸ் ஒன்று மாதிரி ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் வந்து இது ஒரு பெரிய ஒரு சான்ஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து ஏண்டா நிறைய சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் இதாக்குறது. ஏண்டா இப்ப நாங்க மேரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், எங்கட ஃபேமிலி ஆகட்டும், ஹஸ்பண்ட் ஃபேமிலி அதுலலாம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இதை செய்ய வேணாம், அதை செய்ய வேணாம், அங்க போக வேணாம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனா இது வந்து எங்களுக்கு இந்த பிசினஸ்ன்றது வந்து வீட்ல இருந்து கொண்டே எல்லா விஷயங்களையுமே செய்ய இயலும். எங்களுக்கு வீக்லி வீக்லி இன்கம் எடுத்துக்கொள்ளலும். இப்படின்ற நேரத்துக்கு வந்து இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரிக்கு எனக்கு வந்து வெளியே போகவான அப்படின்னு சொன்ன ஹஸ்பண்ட் வந்து இப்ப எனக்கு நான் ஆஃப்லைன் செஷன் நான் செய்யறேன். எனக்கு அதுக்கெல்லாமே ஹெல்ப் பண்ணினாரு. ஏன்னு சொன்னா அவங்க நினைச்சிட்டாங்க இப்ப நாங்க செய்ய மாட்டோம், இது ஒரு சான்ஸ் ஒன்று கொடுப்போம் அவங்களோட ஆசைக்காக அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா அந்த சான்ஸை வந்து நான் அவங்க தந்த இதை வந்து நான் சரியான முறையில பிரயோசனம் படுத்தி கொண்டு இப்ப வீக்லி வீக்லி நான் எடுத்துக்கொண்டு வரேன், இன்கம் எடுத்துக்கொண்டு வரேன் அல்ஹம்துலில்லா. அதனால இப்ப வந்து ஃபேமிலிக்குமே சந்தோஷம். இப்ப ஏன்னா பொதுவா சொல்லுவாங்க நீங்க நல்லா படிச்சீங்க தானே, ஆனா பாருங்க ஒன்றுமே இல்லாம இருக்கிறீங்க, ஒரு ஜொப் ஒன்று இல்ல, ஒரு இது ஒன்று இல்லைன்ட்டு சொன்ன ஃபேமிலி, என் ஃபேமிலியில சொன்ன எல்லாருக்குமே இப்ப நான் ஆன்சர் பண்றக்கூடிய மாதிரி கேக்குறேன். இல்ல நானும் வந்து இப்ப எனக்கு ஒரு நான் நினைச்ச மாதிரி ஒரு தொழில் ஒன்று கிடைக்கலாட்டியும் கூட இப்ப வந்து வீக்லி வீக்லி நான் வந்து இன்கம் எடுக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஒன்றுக்கு வந்திருக்கிறேன். அதே மாதிரி என் ஃபேமிலி, என் உம்மா அப்பாவை நான் பாக்குறேன் அப்படின்ற போல எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். இப்ப வந்து என் பேங்க் பேலன்ஸ் வந்து எப்பவுமே ஒரு அமௌண்ட் ஒன்று இருக்கும், எப்பவுமே இருக்கும். என்ன தேவைண்டாலும் கூட நான் வந்து இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சல்லி கேட்க தேவையில்லை. என் பேரண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்கு நான் எப்ப என்ன நிலைமை இதாக்கி இருந்தாலுமே கூட எனக்கு இப்ப கொடுக்கக்கூடிய மாதிரிக்கு இருக்குது என் பேரண்ட்ஸ்க்கு. அதனால தான் நான் இந்த பிசினஸ்ல ஜாயின் ஆகினதே என் பேரண்ட்ஸை பார்க்க வேணும் அப்படின்றதுக்காகத்தான். ஏண்டா எனக்கு வந்து நானா தம்பி யாருமே இல்ல, நான் தான் மூத்த பொம்பளை புள்ள. அதே மாதிரி எனக்கு புறவும் உள்ள சிஸ்டர்ஸும் வந்து எனக்கு 3 சிஸ்டர்ஸ் மார்கள் தான் நிக்கிறாங்க. அப்ப எங்கடா நான் நான் நினைச்சு கொண்டேன் ஒரு ஆம்பளை பிள்ளை ஒன்று இல்லைன்ற கவலை வந்து இக்கப்படாது எங்கட வாப்பாக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து இப்ப அவ்வளவு ஒரு தைரியம் உண்டா என்ன இதுலயுமே வந்து எனக்கு எங்கட பாப்பாக்கு ஹெல்ப் பண்ண இயலும், எங்கட உமாக்கு ஹெல்ப் பண்ண இயலும் அப்படின்னு ஒரு தைரியம் உண்டு எனக்கு இந்த பிசினஸ் வந்து எனக்கு அமைச்சு தந்துச்சு. அதே மாதிரிக்கு வந்து நான் பெருசா பேச மாட்டேன் எல்லாத்துறையும், அந்த தெரிஞ்சவங்களோட மட்டும் தான் பேசுவேன். இந்த பிசினஸ்ல ஜாயின் ஆகினதுக்கு பிறகு வந்து எனக்கு ஒரு கான்பிடென்ட் ஒன்று வந்துச்சு. எதோண்டையுமே நல்ல விஷயமோ இல்லாட்டி வந்து எது இப்ப ஒரு டவுன் ஆண்ட் ஆகினாலுமோ இல்லாட்டி வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்ஸ் ஒன்று ஆகினாலுமே கூட ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியத்தொண்டு வந்து இந்த பிசினஸ் எனக்கு தந்துச்சு. அல்ஹம்துலில்லா. தைரியம் இப்ப ஒரு டீம் உண்டு, எனக்கு கீழே ஒரு டீம் உண்டே போகுது. அதை வந்து வந்து நான் சரியான முறையில கைட் பண்ணி கொண்டு போறேன். என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை வந்து கிளியர் பண்றதுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியத்தொண்டு எனக்கு தந்திக்குது இந்த பிசினஸ். அதே மாதிரிக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் ஒன்று தந்திக்குது, கான்பிடென்ட் ஒன்று தந்திக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வந்து நான் இதை செஞ்சு கொண்டு போறேன் அல்ஹம்துலில்லா. உண்மையிலுமே மிச்சமே எனக்கு சந்தோஷமாயிக்குது இந்த பிசினஸ் எனக்கு கையில கிடைச்சது. நான் இப்ப இதுல ஜாயின் ஆகிக்கிற ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபுக்குமே நான் சொல்றேன், ஏன்னா இப்ப உங்களோட ஃபேமிலியில ஹஸ்பண்ட் வந்து வானம் இது சரி வராது உங்களுக்கு அப்படின்னு சொல்ற நேரத்துக்கு வந்து நீங்க ஒரு சான்ஸ் ஒன்று கேளுங்க. உங்களை வந்து ப்ரூஃப் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் ஒன்று நீங்க அமைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து தைரியமா இதை வந்து முன்னோக்கி கொண்டு போகலும். நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க, எனக்கு ஓடர்ஸ் கிடைக்குது இல்ல, எனக்கு வந்து டீம் கிடைக்குது இல்ல, அதே மாதிரிக்கு ஹஸ்பண்ட் வானம்னு சொல்றாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அத வந்து நீங்க சரியான முறையில அவங்கள வந்து ஒரு சான்ஸ் ஒன்று கேட்டு நீங்க அதுக்கேத்த மாதிரி இப்ப எங்க லீடர்ஸ் மார்கள்லாம் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஜூம் மூலமா அதே மாதிரி குரூப்ல எல்லாமே நிறைய ஐடியாஸ் எல்லாம் சொல்லி தராங்க. அதே வந்து நாங்க ஃபாலோ பண்ணாலே போதும்,
எங்களுக்கு வந்து இந்த பிசினஸ்ல சக்சஸ் ஆகுறதுக்கு என்னைய மாதிரிக்கு வந்து நிறைய இப்ப வெளியே போயிட்டு ஒர்க் பண்ண இயலாதவங்க, அதே மாதிரி ஒவ்வொரு இப்ப நான் வந்து வாட்ஸ்அப் மட்டுமே யூஸ் பண்ணித்தான் இந்த லெவலுக்கு நான் வந்திருக்கிறேன். இப்ப நிறைய என்னது டிக்டாக், இன்ஸ்டா இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பேர் இருப்பீங்க. அதால வந்து அதெல்லாம் நீங்க சரியான முறையில பிரயோசனப்படுத்தி கொண்டீங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலுமே இந்த பிசினஸ்ல வந்து நிறைய சக்சஸ் உண்டா அவங்களுக்கு எடுத்துக்கொள்ளலுமா இருக்கும். ஜஸாக் அல்லாஹ் ஹைரா இந்த வாய்ப்பை எனக்கு தந்ததுக்கு. ஓகே சிஸ்டர். ஓகே, ஜிசாகல்லா ஹைர் பர்வீன், இன்னைக்குமே வந்து சூப்பர், மாஷா அல்லாஹ். ஓகே, அடுத்து வந்து நாங்க ரிஸ்வானா சிஸ்டர், நீங்க ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லா ஹைர். நிறைய விஷயம் உண்மையிலே வந்து இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணவங்க சொன்ன விஷயம் எல்லாமே 100% உண்மையான விஷயம். ஹவுஸ் ஒய்ஃப்னு வார நேரம் எல்லாருக்கும் இருக்கிற சுச்சுவேஷன் தான். எனக்கும் மாஷா அல்லான்ட்டு நானும் இந்த அபெக்ஸோரால வந்து 2004 ஜூலைல ஜாயின்ட் ஆவினேன். 2004 9ஆம் மாசம் 5ஆம் தேதி நான் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்தேன். நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். எனக்கு 3 கிட்ஸ் இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வருமானத்தை மட்டுமே வச்சுதான் எங்களோட குடும்பம் ஓடிட்டு இருந்துச்சு. எனக்கு 2 தம்பிகள். மிடில் கிளாஸ் தான். வாப்பட வருமானத்தை மட்டுமே வச்சு குடும்பம் ஓடிச்சு. ஃபர்ஸ்ட்ல மேரி பண்ண பிறகு ஹஸ்பண்ட் வருமானத்தை மட்டுமே வச்சு குடும்பம் ஓடிச்சு. அப்ப நான் வந்து சின்னத்துல இருந்தே எங்களோட வாப்பா வந்து எனக்கு சொல்லி 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 வளர்த்த ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயத்திலையும் யார்ட உதவியையும் நாடி நிக்கப்படாதுன்றது. அது எனக்கு ஆழமா பதிஞ்சிச்சு. ஸ்டார்ட்ல இருந்தேன். நான் ஸ்கூல் போற காலத்துல இருந்து எனக்கு சம்பாதிக்கிறேன்னு அவ்வளோ ஆசை. அப்படி ஆசை என்ன சரி. ஆனா யாருக்கிட்டையும் வேலைக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல. அப்படி ஒரு இதுவும் இருக்குது. இந்த ஃபாரின் போறதுக்கா இல்லாட்டி வேற இந்த கவர்மெண்ட்டுகளுக்கு வேலைக்கு போறதுக்கா அப்படிகள் விருப்பம் இல்ல. சுயமா என்ன சரி செய்யணும், வருமானம் எடுக்கணும் அப்படின்ற ஆசை எனக்கு இருந்துச்சு. என்ன வாப்ப சொல்லுவா, இந்த வாப்ப கூடுதலா அந்த சிங்கள வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேச சொல்லி, யார்ட்டையும் எட்டத்தாக போறாது ரிஸ்வான், யார்ட்டையும் எட்டத்தாக யாருக்கும் அடிபணிஞ்சு இந்த கை நீட்டி சம்பளம் வாங்குற அளவுக்கு அப்படி போறாது. நாங்க ரெஸ்பெக்டத்தன் வாழணும். எங்களை படைச்சதும் அல்லாதான், மத்தவங்களை படைச்சதும் அல்லாதான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ரிஸ்க் கலக்குதவன் அல்லாதான். நாங்க யார்ட்டையாலும் கை நீட்டுற அல்லாட்ட கை நீட்டிட்டு எங்களுக்கு தோன்ற முயற்சியில நாங்க ஈடுபட்டோம்னா எங்களுக்கு கிடைக்க வேண்டியது தன்னால கிடைக்கும்னு அவ எப்பவுமே சொல்லி எனக்கு அப்படியேதான் புஷ் பண்ணிட்டு இருப்பா. அந்த இதுல வந்து நான் எல்லா தொழிலும் செஞ்சேன். போன்ல வந்து ஆன்லைன் பிசினஸ் செஞ்சேன். கிச்சன் ஐட்டங்கள், இந்த ஹவுஸ் மேட் சாமான்கள் எல்லாம் வந்து சேல் பண்ணேன். பெரிய சக்சஸ் ஒன்று காணல. அதுல நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அதுல எனி டைம் ரிப்ளை கொடுத்துட்டே இருக்கணும், ரிப்ளை கொடுக்காட்டி கோல் பண்ணுங்கள் அப்படி. அதுக்கு பிறகு வந்து எனக்கு சஃபா சிஸ்டர் மூலமா ஒரிஃபிலம் அறிமுகம் ஆச்சு. மாஷா அல்லான்னு சொல்லி ஒரிஃபிலம் செஞ்சேன். ஒரிஃபிலம் செய்யற நேரமும் அதுலயும் மாஷா அல்லா நல்லா சக்சஸ் ஆவினேன். ஆனா ஒரிஃபிலம் வந்து ஸ்டாப் ஆவிட்டு அதுக்கு பிறகு வந்து இப்படித்தான் ஃபெமிலில வந்து கஷ்டம். எப்படியுமே ஹஸ்பண்ட் வருமானத்தை மட்டுமே வச்சு குடும்பம் நடத்துறது பெரிய கஷ்டம். அப்ப எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரக்கொள்ள ஒரு சிக்கலோ இந்த ஒரு தேவைகளோ வார நேரம் வந்து ஹஸ்பண்ட் இருக்கிறாரு. எங்களோட பிள்ளைகளுக்கும் ஹஸ்பண்ட் இருக்கிறாரு. ஆனா ஹஸ்பண்டுக்கு ஒரு கஷ்டம் உண்டு, பண தேவைகள் அப்படிகள் வார நேரம் வந்து யாருமே இல்ல. இப்ப அதே மாதிரி எங்க பேரண்ட்ஸுக்கும் வந்து ஒரு இக்கட்டான நிலைமை உண்டு. வார நேரம் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்ல. என் ஹஸ்பண்ட் இருந்து அவர் சப்போர்ட் பண்ணுவாரு. அதே மாதிரி அவர்கிட்டயும் இல்லாட்டி எல்லாருக்கும் மன வருத்தம் மட்டும்தான் மிஞ்சிச்சு. உண்மையிலே சரியான ஒரு கவலையை மன வருத்தத்திலையும் ஒரு வெஞ்சத்தோடையும் தான் நான் தொழில் தேடிட்டு இருந்தேன். அந்த நேரம் தான் எனக்கு இந்த அபெக்ஸோரா அறிமுகமாகிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலே எனக்கு இந்த தொழிலை அறிமுகப்படுத்தி வச்ச சஃபா சிஸ்டருக்கு கோடி முறை ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சொன்னாலும் போதாது. எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கணும்னு நினைச்சேன். வேலை கூடத்தான். ஹவுஸ் ஒய்ஃப்னு சொன்னா 3 புள்ளன்னு சொன்னா ஹஸ்பண்ட் வேற இந்த ஹோட்டல் செய்யறன்னு சொன்னா அந்த ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஒர்க் நிறையவே இருக்கும். இருந்தாலும் நாங்க வந்து சீரியல் பார்ப்போம். நான் வந்து அபெக்ஸோராக்குன்னு பெருசா டைம் ஒதுக்கல. எனக்கிட்ட சீரியல் பாக்குற டைம் மிச்சம் இருந்துச்சு. சரியா. அடுத்தது வந்து தூர தூர இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சேர்ந்து கூடி அந்த டீ டைம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கலந்துக்கிற டைம் என்கிட்ட ஸ்டாக் இருந்துச்சு. அடுத்தது பாலையில வந்து புள்ளகளை ஓதலுக்கு அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்குவேன். அந்த டைம் என்கிட்ட ஸ்டாக் இருந்துச்சு. அப்ப இந்த டைமை நான் வந்து ஒர்க்குக்காக பயன்படுத்தினேன்.
ஹஸ்பண்ட் வந்து ஸ்டார்ட்ல வானம்னு சொன்னாரு தொழில், உனக்கு எந்தக்கு தொழில், உனக்கு தேவையானதுல நான் செய்யறேன் தானே. அப்ப அந்த நேரம் வந்து என்ன தேவைகளையும் என்ன கவலைகளையும் அவர்கிட்ட செல்லக்கூடிய சுச்சுவேஷன் இல்ல. சென்னா ஏத்துக்கொள்ளவும் மாட்டாங்க, புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அது எல்லார வீட்லயுமே நடக்குது. அப்ப ருஸ்னா சிஸ்டர் சொன்ன மாதிரி நானும் எனக்கு வாய்ப்பு தான் கேட்டேன். ஏந்த மன திருப்திக்காக ஏந்த சந்தோஷத்துக்காக எனக்கு இந்த ஜொப்ப செய்ய விடுங்க, வெளியில போற இல்ல தானே, நான் செஞ்சுக்குவேன். ஆனா வீட்டு வேலைகள்றையோ புள்ளகள்ற வேலையிலோ குறை வைக்க மாட்டேன்னு ஒரு ஒரு பொருத்தத்தை கொடுத்தேன். அதால அல்ஹம்துலில்லான்னு சொல்லி அவரும் ஹாம் பட்டாரு. ஆனா இதக்கிட நக்கலும் பண்ணாதான் எந்த கிழமைக்கு 10,000 எடுக்க போறோம். இவர் மட்டும் இல்ல, இவரும் என்ன தம்பியும் சேர்ந்து இந்த பாப்மே 10,000 எடுக்க போறதாம். கிழமைக்கு 10,000 சம்பளமாம். பாப்மே அப்ப ஜாதி மாசம் 40,000 ஒரு டீச்சர் சலரியா அப்படின்ட்டு அந்த இஸ்தாட்ல தெரியாது ஃபேமிலிக்கு. ஆனா இதுல ஜாயிண்ட் ஆவின நாங்க வந்து இதை பத்தி சம்பூர்ண டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கணும் ஜாயிண்ட் ஆகுறோம். அவங்களுக்கு தெரியாதே. இப்ப நான் நினைச்ச விஷயம் உண்மையிலேயே வந்து இதை ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்னு. ஆனா மாஷா அல்லாஹ் அந்த இன்னைக்கு கிழமைக்கு 10,000 ரூபாய்க்கு மேல நான் இன்கம் எடுத்துட்டு இருக்கிறேன். நான் ஜாயிண்ட் ஆகி எப்ப ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்தேனோ அதுக்கு பிறகு மாஷா அல்லான்னு என்ன ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் எனக்கு சப்போர்ட் தந்துச்சுகள். நான் எப்ப இந்த தொழில ஜாயிண்ட் ஆகினோ அப்பல இருந்து எங்களோட வாப்பா எனக்கு சப்போர்ட் தந்தா. என்ன நிலைமைன்னு சொன்னா, எப்படி குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வார நேரம் வந்து நானும் 3வது மனுஷன் மாதிரி ஒதுங்கி நின்று அதை பார்த்து கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சிட்டு நின்ற காலம் மாறி உங்களுக்கு நான் நிக்கிறேன், எனக்கிட்டே மீக்கிருந்து ஈக்கிற 4 தூணோட 5வது தூணா நானும் நின்று எங்களோட குடும்ப சுமைய சுமக்குற அந்த சுமைய வந்து தீக்கிற அந்த கரைச்சல்களை கஷ்டங்களை நீக்கிற ஒரு சக்தியா மாறி நிக்குது இன்னைக்கு. அதுக்கு காரணம் இந்த அபெக்ஸோரா. அல்ஹம்துலில்லாஹ். இதுக்குன்னு சொல்லி மத்தவங்க மாதிரி லட்சக்கணக்கு நான் செலவழிக்கவும் இல்ல, அங்க இங்க நயனம் பயணம் தனியா திரியவும் இல்ல, எங்கட மார்க்கத்தை மீறி நடக்கவும் இல்ல. ஏன்னா புள்ளகள்ற வேலை, என் ஹஸ்பண்ட்ற வேலை, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா நாங்க செய்யக்கூடிய வேலைகள் அதுகள் எல்லாத்தையும் கேள்விக்குறியாக்கிட்டு இந்த திரியவும் இல்ல. சரியா? அன்றாட வேலையை செஞ்சுட்டு கிடைக்கிற பார்ட் டைமை நான் வந்து ஒர்க்குக்காக யூஸ் பண்ணேன். மாஷா அல்லாஹ் இன்னைக்கு நானும் ஒரு சக்தியா எங்க குடும்பத்துக்கு நானும் ஒரு சக்தியா வளர்ந்திருக்கிறேன். எனக்கு உண்மைக்கு அப்படி சந்தோஷமா இருக்குது. நான் செஞ்சது பெருசா ஒன்றும் இல்ல. ஸ்டார்ட்ல வந்து இதுல ஈக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து உண்மையிலே ஆரோக்கியம் சம்பந்தமான ப்ராடக்ட்ஸ். அப்ப முதலாவது எங்கட ஃபேமிலிக்கு எங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணி எங்கட ஃபேமிலி மெம்பர்ஸை நான் சேல் பண்றது, அதாவது நான் ஜாயிண்ட் ஆகிக்கிற கம்பெனி தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து குவாலிட்டியானதுன்னு நம்ப வச்சேன். சரியா? அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்தேன். 2வது வந்து அதுக்கு பிறகுதான் நான் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மாஷா அல்லாண்டு சேல்ஸ் நல்லா நடந்துச்சு. ஸ்டார்ட்ல நான் இன்வைட் பண்ண மெம்பர்ஸ் எல்லாம் திடீர்னு சில பேர் வந்து மூஞ்சில அடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு போனாங்க, சில பேர் பாப்பம்னு சொன்னாங்க. அப்படி இருந்தவங்க எல்லாரும் என்ன ஃபர்ஸ்ட் இன்கம் பார்த்து என்ன தேடி வந்தாங்க. எனக்கு அப்படி சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்தது இந்த லைஃப் ஸ்டைல் மாறினு சொன்னா, உண்மையிலே வந்து எங்களுக்கு சொந்த வீடு ஒன்று இல்ல, எங்களோட பேரண்ட்ஸ்ல வீட்டுல தான் நாங்க இருந்தோம். அதுக்கு பிறகு ஹஸ்பண்ட ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி வந்து கூலி வீட்டுல நின்றோம் 3 வருஷம். 2.5 வருஷம் தோணும், 2.5 வருஷம் 2 இடத்துல வீடு மாற மிச்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட வருமானம் மட்டும். 3வது வருஷம் ஒரு இடத்துக்கு மாறினோம். அதோட அபெக்ஸோர தொழிலும் என் கைக்கு வந்துச்சு. இன்னைக்கு ஹஸ்பண்டுக்கு ஆப்போசிட், அதாவது என் ஃபேமிலியாலையும் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் இல்ல, அவரோட ஃபேமிலியாலையும் சப்போர்ட் இல்ல. சப்போர்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதியானவங்க யாரும் இல்ல. சரியா? ஆனா இன்னைக்கு அவருக்கு துணையா நானும், எனக்கு துணையா அவரும் இருக்கிறோம். மாஷா அல்லாண்டு இன்னைக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து அவர தொழில் மூலமா அவரும், இந்த அபெக்ஸோரா மூலமா நானும் சம்பாரிச்சு அல்ஹம்துலில்லான்னு ஒரு காணி எடுத்து பவுண்டேஷன் போட்டு ஊடு கட்டுற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அப்ப இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு செய்யறதா இருந்தா அது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னும் எங்களோட ஃபேமிலியில நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கு படிக்க இன்ச்சே மடத்தனமே. ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் எங்களோட இன்கம் செல்ல போக இயலாதே, எல்லாத்தையுமே இன்கம் செல்ல இயலாது. அப்ப அவங்க நினைச்சுக்கிற நாங்க இந்த கூலி வீட்டுல இருக்கிற சுட்டி உண்மைக்கு ஸ்டார்ட்ல எல்லாம் சொல்ல, உனக்கு படிக்க இன்ச்சு தானே, நீ இந்த ஓ லெவல் பாஸ் ஆகி ஏ லெவல் செய்ய வந்த தானே, இன்னைக்கு உனக்கு கையில ஒரு ஜொப் இருந்திருந்தா உன இந்த நிலைமை மாறிக்குமே அப்படின்னு. ஆனா என்ன நிலைமைய மாத்தினது என்ன கவர்மெண்ட் ஜொப் இல்ல, என்ன நிலைமைய மாத்தினது என்ன படிப்பு இல்ல, என்ன நிலைமைய மாத்தினது அல்லா வழிகாட்டி எனக்கு தந்த இந்த அபெக்ஸோரா தான். இதுக்கு படிப்பு தகைமை ஈக்கணும்ன்ற அவசியம் இல்ல, துணிச்சல் இருந்தா போதும், தேவை இருந்தா போதும். யாருக்கெல்லாம் தேவைகள் இருக்குதோ, யாருக்கெல்லாம்
அந்த வெஞ்சம் வெறுப்பு இருக்குதோ அடிபட்டிப்போம் நிறைய விஷயத்துல. அந்த அடிபட்டதெல்லாம் நினைச்சு பார்க்க ஒரு வெறி ஒன்று வரும். அந்த மாதிரி ஒரு வெறியில தான் நான் ஒர்க் பண்ணேன் அபெக்ஸோரால. இன்னைக்கு சக்சஸ் ஆகிக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாத்தையும் விட போன வருஷம் ஜனவரியில வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் நான் மில்லியனர் கிளப் மெம்பர் ஆவினது என்னால மறக்கவும் இயலாது. கம்பெனில வந்து இன்வைட் பண்ணி எனக்கு சர்டிபிகேட்டும் கிடைச்சு அவார்டும் கிடைச்சிச்சு அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது ஜனவரி நான் எந்தெந்தையோ கனவு கண்டேன். ஏண்டா எங்களோட வாப்பா வந்து யோசிப்பா எப்படி தெரியுமா, ஒரு 50,000 இருந்தா அவன் வந்து தொழில் செய்யற ஆள் தானே, ஒரு 50,000 இருந்தா இந்த தொழில சம்பூர்ணமா யார்ட உதவியும் இல்லாம செஞ்சிடலும். இன்றைக்கு அந்த 50,000 ஒவ்வொரு வீக்கும் நான் எடுக்கிறேன். ஆனா அதை கொடுக்கறதுக்கு எங்களோட வாப்பா இல்ல. அதுதான் விதி ஐக்கும் இருக்கும் வரைக்கும் சந்தோஷமா வச்சுன்னு சொன்னா, அவ மௌத்தாவதுக்கு ஜனவரி 23 வாப்ப மௌத்தாவதுக்கு சந்தோஷமா நீங்க சொல்லுவாங்க கிழமைக்கு 10,000 எனக்கு இன்கம் வந்துட்டு வச்சுக்கோல, நான் வாப்பாவுக்கு கால் பண்ணேன், வாப்பா செக் பாஸ் ஆகிட்டு உங்களுக்கு போட்டிக்கிறேன் அரவாசி, உங்களுக்கு அரவாசி எனக்கு அரவாசின்னு. அப்ப வாப்பா செல்லுவா, அடி நீ எல்லாம் செலவழிக்காத, உன தேவையை பாருன்னு. எனக்கு அந்த நேரம் விளங்கல. ஒரு 10,000 இருந்தாலும் அது பெரிய ஒரு இன்கமா இருந்துச்சு, பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப நான் வாப்பா அரவாசை அனுப்பிட்டு எனக்கு அரவாசம் இருக்குது. அப்ப அப்படி சந்தோஷமா இருந்து நான் அந்த சில்லறத்தனமா விளையாடினேன் சல்லியா ஸ்டார்ட்ல. எப்ப வாப்ப மௌத்தாவினாவோ அதுக்கு பிறகுதான் சல்லிற அருமை எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த இன்கம் எவ்வளவு பெருமதியானதுன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பிறகுதான் நான் சேர்த்து வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் சேர்த்து வைக்க சேமிப்புன்னு ஒன்று ஆரம்பிச்சதாலதான் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு எங்களுக்கு தேவையான பெரியோரு தேவைய நாங்க நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி வாப்பா மௌத்தானத்துக்கு பிறகு முழுசாவே உடைஞ்சிருந்த எங்களோட குடும்பம் இந்த வருமானம் ஈக்கிறதாலதான் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிக்குது. இல்லாட்டி எப்படி இருந்திக்குமோன்னு நினைச்சு கூட பார்க்க இயலாது. இப்ப எனக்கு நான் ஆசைப்பட்டதை செஞ்சு கொள்ள இயலாம போயிட்டு, ஆனா உங்களுக்குன்ட்டு பேரண்ட்ஸ் இருப்பாங்க. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்கள் வந்து ஹஸ்பண்ட கஷ்டம் தெரியும், அப்ப பேரண்ட்ஸ தேவை தெரியும், ஹஸ்பண்டால வாங்கி பேரண்ட்ஸுக்கு கொடுத்து கேளாம இருப்பாங்க. அடுத்தது வந்து ஹஸ்பண்ட ஃபெமிலிகள் இருப்பாங்க, அவங்க வந்து ஏண்ட மகன் கஷ்டப்படுறத எடுத்து எடுத்து ஒண்ணு உமா வாப்பாக்கு கொடுக்குது. இது இயல்பா நடக்கிறது, நான் நடக்காதத பேசல, நடக்கிறத சொல்றேன். இந்த மாதிரி இந்த ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்கு பயந்து பயந்து இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க ரெஸ்பெக்டா உங்களோட ஹஸ்பண்டுக்கு செலவழிக்கவோ, உங்களோட பேரண்ட்ஸுக்கு செலவழிக்கவோ, கஷ்டப்படுறவங்களோட சகோதரங்களுக்கு செலவழிக்கவோ, கஷ்டப்படுறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவழிக்கவோ, அப்படி இல்லாட்டி உங்களோட புள்ளகளுக்கு சில்ட்ரன்ஸ் டே வந்தா சில்ட்ரன்ஸ் டேக்கு உங்களோட புள்ளகள வகுப்பு ஃபேமிலி இந்த வகுப்பு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு, அதே மாதிரி டீச்சர்ஸ் டே வந்தா டீச்சர்ஸுகளுக்கு, இந்த மாதிரி பெண்களுக்கு தேவைகள் மரியாதைகள் நிறையவே இருக்குது. அதெல்லாம் நிறைவேற்றணும்னு சொன்னா வருமானம் ஒன்று மட்டும்தான் வேணும். நாங்க புகுந்த ஃபெமிலிலையும் சரி, பிறந்த ஃபெமிலிலையும் சரி, பெண்கள் தலை நிமிர்ந்து வாழணுமா இருந்தா, அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் சரியா, ஹவுஸ் ஒய்ஃப் தலை நிமிர்ந்து வாழணுமா இருந்தா எங்கட கையில வருமானம் முக்கியம். எவ்வளவு சரி எங்கட கையில வருமானம் இருந்தா மட்டும்தான் எங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் எல்லா இடத்துலயும் கிடைக்கும், புள்ளகள்கிட்ட கூட கிடைக்கும். 100% நான் சொல்றது உண்மை, இதுதான் இயல்பு வாழ்க்கை. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் பிளாட்டினம் எக்ஸிகூட்டிவா நான் இருக்கிறேன். டைமண்ட் எக்ஸிகூட்டிவ் ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரெகக்னேஷன் ஃபங்க்ஷனுக்கு இடையில அதையும் அச்சீவ் பண்ணிடுவேன். இதுவரைக்கும் பேசுறதுக்காக வாய்ப்பு தந்ததுக்கு ஜஸாக் அல்லாஹ் ஹைர். நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், எதையும் தெண்டிச்சு பாருங்க, பாசிட்டிவா. எந்த கேள்வியையும் நெகட்டிவா யோசிக்கவா நாங்க இன்னொருத்தட்ட கேக்குற கேள்விய எங்களுக்குள்ள நாங்களே கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு விடைய நாங்களே யோசிச்சு எங்களுக்கு பதில் ஷுவரா கிடைக்கும். நான் அப்படித்தான், எனக்கு நானே கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு விடையை நானே தேடி அதுக்கான ரூட்டையும் நானே கண்டுபிடிச்சுக்குவேன். எப்பவுமே லீடர்ஸ் மாதிரி தார கைட்னஸ ஃபாலோ பண்ணுங்க. மாஷா அல்லா. இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நாங்க இந்த பணம்னு பணத்தை மட்டும் யோசிக்காம இந்த அபெக்ஸோரா செய்யறதால எங்களுக்கு கிடைக்கிற லாபம் இதை விட பெரியது இருக்குது. பணத்தை விட பெருமதியானது என்ன தெரியுமா, நம்பிக்கையும் நல்ல முஹப்பத்தான ஒரு குடும்பமும். இந்த அபெக்ஸோரா மூலமா எங்களுக்கு உருவாகிக்கிற டீம் முஹப்பத்தான டீம். எங்களோட நலவு நஷ்டங்கள், எங்களோட கஷ்டங்கள் எங்களுக்கு தோல் கொடுக்கக்கூடிய டீம். நான் அவசரத்துக்கு சல்லி இல்லாம, காணி எடுக்கிறதுக்கு வழி இல்லாம
4.5 லட்சம் சல்லி தேவைப்பட்டு அடுத்த செகண்ட் என் ஃபெமிலியா நினைக்கிறேன் என் டீமுக்கு போட்டேன். ஒரு புள்ள 2 லட்சம் அனுப்பிட்டு எந்த நம்பிக்கை என்ன முகம் பார்த்தில்ல. நான் எங்க இருக்கிறேன் அட்ரஸே தெரியாது. இந்த போன் மட்டும்தான். அப்படி ஒரு இறுக்கமான இணைப்பை கொண்டு சந்திக்குது. சில பேர் வந்து வீட்டுல இருந்து ஃபெமிலி பிரச்சனைகள் எல்லாருக்கும் நிறையவே ஈக்கும். அப்படி ஈக்கிற நேரம் வந்து நாங்க அதையே யோசிச்சு உண்மையிலே வந்து மென்டலா பாதிக்கப்படுவோம். அந்த நிலைமைய மாற்றுறதுக்கு, எங்களை சந்தோஷமா வச்சுக்கொள்றதுக்கு, எங்களுக்கு நல்ல உறவுகள் கிடைக்கிறதுக்கு இந்த அபெக்ஸ் ஃபோரா வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிக்குது. ஜெஷாக் அல்லாஹ் ஹைரா. உண்மையிலே நல்ல டீம் எனக்கு கிடைச்சிக்குது. நாங்க எங்களோட டீமை தான் ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களோட ஃபெமிலியை அமைச்சு கொண்டிக்கிறோம். அடுத்தது ஆரோக்கியம். மாஷா அல்லாண்டு மருந்துக்கு போறது குறைஞ்சிக்குது. பீல் ஹயர், டாக்டர் செலவு இதெல்லாம் குறைஞ்சிக்குது. எனிவே ஜெசாக்கல்லா ஹைரா வாய்ப்பு தந்தது. ஓகே, ஜஸாக்கல்லா ஹை ரிஸ்வானா சிஸ்டர். உண்மைக்குமே சந்தோஷமா இருக்குது. ஓகே, அடுத்தது நுஸ்ரத் சிஸ்டர், நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? நுஸ்ரத் சிஸ்டர், உங்களுக்கு அன்மியூட் பண்ணிட்டு கதை கேளு. ஓகே, அப்ப ருஸ்னா சிஸ்டர் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங். என் பேர் ரோஸ்னா. நான் வந்து கிண்டி நான் ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணினேன். இப்போ நான் லீவில் இருக்கிறேன். மாஷா அல்லா, என் லைஃப்பில் வந்து நான் ஒரு பிஏ கிராஜுவேட்டாக இருந்து நான் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக நான் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன். நான் மேரி பண்ணிக்கிறது வந்து புத்தலாம். 4 கிட்ஸும் விற்கிறாங்க. நல்ல முறையில் தான் எங்களோட லைஃப்பில் போயிட்டு இருந்தது. நானும் இங்கே ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தேன். அதே நேரம் ஹஸ்பண்டும் வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணினவங்க. நாட்டுக்கு வந்து கொரோனா பீரியடில் வந்து இங்கே வந்து திரும்ப போய்க்கொள்ள இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ணினாங்க. இப்படி எங்களுக்கு சொந்த வீடும் விற்கிது. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் தான் லைஃப்பில் எல்லாம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு கொரோனா பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகு ஹஸ்பண்டும் ஃபாரின் போவோம். எங்களோட மகன் கடைசி ஆள் வந்து ஒரு 1.5 இயர்ஸ் வரைக்கும். அந்த பீரியட்ல வந்து எனக்கு அவர் ஃபாரின் போவோம். மிச்சம் சிக்கலாம் இருந்துச்சு. என்னன்னு சொன்னா, நான் வந்து இங்கேருந்து ஒர்க்கு போறது வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருக்கும். அப்ப எனக்கு புள்ளைய விட்டுட்டு போறதுக்கு கவனிச்சு கொள்றதுக்கு யாருமே இல்லாத சுச்சுவேஷன். எங்களோட உமாவும் தவிட்டாங்க. அதனால எனக்கு ஃபேமிலியிலையும் எங்களோட சிஸ்டரும் டீச்சர் ஆயிக்கிறாங்க. இனி அவங்க எல்லாம் ஒர்க்ல இருக்கிறதுனால புள்ளைய கவனிச்சு கொள்ற அமைப்புல இப்போ கிட்ஸை யார்கிட்ட விட்டுட்டு போறேன்னு பெரிய ஒரு சிக்கல்ல நான் அதுக்கு பிறகு ஒர்க்குக்கு லீவ் எடுத்தேன். 5 இயர்ஸ் லீவ் எடுக்கலாம்ன்ற ஒரு இது வந்ததுல அந்த பீரியட்ல தான் நான் லீவ் எடுத்தேன். அப்ப ஹஸ்பண்டும் வந்து அந்த ஃபாரின் போனாரு. அப்ப அவர் சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி செய்வோம்ன்ற நோக்கத்துல அங்க செய்ததுல கொஞ்சம் சிக்கலாகி கடைசிக்கு பெரிய அளவுல லான்ல சிக்கி கொண்டுட்டாரு. அப்ப இப்படியான சுச்சுவேஷன்ல இப்ப நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணினது, அப்ப என் கையிலயும் சல்லி புழங்கின அப்படியான ஒரு அமைப்புல இப்ப நானும் லீவ்ல இருந்தேன். அப்ப ஹஸ்பண்ட் ஒர்க்கும் சிக்கல் அமைஞ்சதுல பெரிய ஒரு ஃபேமிலியில எக்கனாமிக்கலி பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு. அப்ப ஒவ்வொரு டைம்லயும் சரியான சிக்கலா இருந்துச்சு. அன்றாட செலவுகளை கூட எங்களுக்கு கொண்டு போறதுக்கு கிட்ஸ் வந்து ஸ்கூல் போறவங்க 2 பேர் இருந்தாங்க. மற்றவங்க அதை விட யங். அப்ப அந்த சுச்சுவேஷன்ல வந்து ஸ்கூல் செலவுகள், அடுத்தது அன்றாட எங்களோட செலவுகள் எல்லாம் பார்த்துக்கொள்றது மிச்சமா ஒரு சிக்கலான சுச்சுவேஷன்ல போயிடுச்சு. எல்லாம் ஒரு 2 இயர்ஸ் மிச்சமே கஷ்டப்பட்டுட்டு காலத்தை கடத்தினோம். ஹஸ்பண்டுக்கும் வந்து அந்த சரியான முறையில ஒர்க் கம்மியா இல்லை. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல தான் எனக்கு சும்மா ஜஸ்ட் நான் போனை பார்த்துட்டு இருக்கவுல ஒரு லிங்க் ஒன்று வந்துச்சு, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி. உண்மையில எனக்கு வந்து எதுவுமே தெரியாது பத்தி. அப்ப நான் வந்து
என் டீட்டெயில்ஸ் எல்லாம் உடனே அனுப்பிட்டேன். எதுவுமே நான் யோசிக்கல. இப்ப நிறைய ஹேக்கிங் இதெல்லாம் விக்குது. அப்படியான ப்ராப்ளம் சீக்கிரது கூட எனக்கு யோசனைக்கு வரல. ஏன்னா நான் இருந்த சுச்சுவேஷன் அப்படி சரியான சிக்கல் இருந்ததுனால நான் அப்படியே டீட்டெயில்ஸ் எல்லாம் உடனே அனுப்பிட்டேன். அதுக்கு பிறகு தான் என்ன பிசினஸ்ன்ற விஷயமே அனுப்பினாங்க லீடர். அப்ப அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பினதுக்கு பிறகு தான் ஒரு கட்டத்துல நானே யோசிச்சேன், இவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிட்டேன், இது உண்மையாயிக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி சரி யோசனையா இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் ஜூம் செஷன் எல்லாம் ஜாயின் ஆகி அதுலயும் எக்ஸ்பீரியன்ஸ் செஷன் அடுத்தது செலிப்ரேஷன் செஷன் இதுவெல்லாம் ஜாயின் ஆகினோன்னு தான் எனக்கு உண்மையில ஒரு நம்பிக்கை ஒன்று வந்துச்சு. என்னோட இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல இது உண்மையில பெரிய ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சு உண்மையில செய்யலாம்னு யோசிச்சேன். இப்ப நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வரக்குள்ள ஒரு கட்டத்துல இது சரியான கரைச்சல் இருக்குது, பிள்ளைகளோட ஸ்கூல் ஒர்க்ஸ் எல்லாம் நிக்கிற இதுக்கு மத்தியில இது கஷ்டம் அப்படின்ட்டு இந்த எக்ஸிட் ஆகுமாண்டும் யோசிச்சேன். அப்படி இருந்த சந்தர்ப்பத்துலதான் நான் வந்து சோசியல் சர்வீஸ்லயும் ஈடுபாட்டை இருக்கிறேன். கொஞ்சம் அப்படி 2 அமைப்புகள்ல இருக்கிறேன். அந்த அடிப்படையில பார்க்கும்போது எனக்கு தோணிச்சு இது ஒரு சோசியல் சர்வீஸாவும் அமையலாம் அப்படின்ற வகையில தான் நான் சரி இது செய்வோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். அப்ப என்னையோட சுத்தி இருந்தவங்கல்ல 2-3 பேருக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அவங்களுக்கு முதல்ல சஜஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்ப அவங்க உடனே உண்மையிலே எந்த ஒரு அறிமுகமும் இல்லாம ஓகே எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அப்ப நானும் இந்த ஃபர்ஸ்ட்டுக்கே இனிமேலுக்கு அதுல தான் ஆர்டர் போட்டு எடுத்து கொடுத்தேன். ஆனா மாஷா அல்லாண்டு ஒரு 4 months கஷ்டப்பட்டு கொண்டு இந்த கால் வருத்தம்னு நடக்கலாம். இந்த ஒரு லேடி கூட வித்தின் 5 daysல வந்து சொன்னாங்க, மாஷா அல்லாண்டு நீங்க எடுத்த அந்த திங்ஸ் வந்து அப்படி எனக்கு ஆன்சர் ஆகிட்டு இப்ப எனக்கு நடக்கலும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா வந்து சொன்னாங்க. அப்பதான் எனக்கு உண்மையில இதுல ஒரு நம்பிக்கை ஒண்ணு வந்துச்சு. அதோட எங்களுடைய நானோட வைஃப் அவங்களும் வந்து இனிமேல் தான் எடுத்து அவங்களுக்கும் நிறைய நாள் இருந்த ப்ராப்ளம் உண்டு. ஷால் கூட போடையில கழுத்தெல்லாம் வேகிறன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த அவங்களும் நிறைய நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இதை யூஸ் பண்ணி உண்மையிலே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சுன்னு சொல்லி வந்து சொல்லும் எனக்கு இன்னும் கொஞ்சம் சரியா சந்தோஷமாவும் இருந்துச்சு, நம்பிக்கையாவும் இருந்துச்சு. அதோட நானும் செகண்ட் ஆர்டர்ல எனக்கும் பர்சனலா ஆந்தேரா சோப் எடுத்தேன். நான் மஹல் விஷயத்துக்கு எடுத்தேன், பிம்பிள் பிரச்சனைக்கு. மாஷா அல்லாண்டு நல்ல சொல்யூஷன் அவருக்கும் கிடைச்சிருச்சு. இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள எனக்கு உண்மையிலே நல்ல ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இது உண்மையிலே நல்ல ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அதே நேரம் இப்ப இதுல எடுக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் ப்ராஃபிட்டும் வந்து எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்ப நான் வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அடுத்தது நேபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில சொல்லும் போது ஆரம்பத்துல நிறைய கிண்டல் அடிச்சாங்க. என்னைய கண்டாலே டாக்டர் வாரு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி சரியான கிண்டல் அடிப்பாங்க. அப்ப அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு அப்செட்டா தான் இருந்துச்சு. நான் ஏதாவது பேச எடுக்கும் போதே அஃபெக்ட்ஸ் வரவான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இது பண்ணினாங்க. ஆனா நான் வந்து திரும்ப சரி இது நம்ம வந்து இப்படி நெருங்கினவங்களோட இல்லாம வெளியில அப்படி சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டேட்டஸ் எல்லாம் அப்படி போட்டேன். அப்ப எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் இப்ப சோசியல் சர்வீஸ்ல ஈடுபாடு இருக்கிறதுனால வெளியில தொடர்பு அளிக்கிறதுனால அப்படியானவங்க என்கிட்ட எடுத்தாங்க. இப்ப எடுத்தவங்களும் நல்ல ஃபீட்பேக் சொன்னாங்க. அப்ப மாஷா அல்லான்னு உண்மையிலே சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப இதை கண்டினியூவா செய்வோம்ன்ற ஒரு முடிவுல செஞ்சேன். அதே நேரம் எனக்கு இருந்த பொருளாதார பிரச்சனைக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய சொல்யூஷனா அமைஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து வித்தின் 2 weeksலயே நான் 250 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கு போற இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு ஒரு 2.5 months ஆகிச்சு. என்ன சொன்னா டீம் செய்யறது தான் கொஞ்சம் சிக்கலா இருந்துச்சு. என்ன சொன்னா இப்ப சிச்சுவேஷன் பிள்ளைகள் 4 பேர் விஷயங்களை கவனிக்கணும். இந்த சோசியல் சர்வீஸ்லயும் இருந்ததுனால எனி டைம் அந்த ஒர்க்கும் இருந்த வீட்டு வேலைகள் எல்லாத்துக்கும் மத்தியிலையும் இதை செஞ்சுட்டு போறன்றது பெரிய ஒரு சவாலா இருந்துச்சு. ஆனாலும் இருந்த பொருளாதார சிக்கலுக்கு வந்து இதை செய்யணும்ன்ற ஒரு முடிவுல நான் செஞ்சேன். மாஷா அல்லாண்டு 2 பேர் வச்சுதான் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு டீம் செஞ்சதுல 2.5 மாசத்துல அது வரைக்கும் 2 பேர் தான் இருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணினேன். கூடுதலாவே இந்த பர்சனல் ஆர்டர்ஸ் நான் செஞ்சேன். அதோட அவங்களும் போட்ட பாயிண்ட்ஸ்ல அல்ஹம்துலில்லாஹ் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்தேன். பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. நான் இருந்த சிச்சுவேஷனுக்கு எனக்கு அது பெரிய ஒரு பணத்தொகையா இருந்துச்சு. ஏன்னா நான் ஒர்க் பண்ணி எடுத்த
சம்பளம் வந்து அது எனக்கு எவ்ரி மந்த் கிடைக்கும் போது அது பெருசு பொறுமதியா விலங்கல்ல. ஆனா எனக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல கஷ்டத்துக்கு மத்தியில இந்த 10,000 எடுத்தன்றது அது பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சேம் டைம் எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல எனக்கு மிச்சம் அந்த பொருளாதார நெருக்கடியான சந்தர்ப்பங்கள்ல எந்த ஒவ்வொரு இன்கமும் கிடைச்சிச்சு. அந்த நேரம் எல்லாம் உண்மையில சரி சந்தோஷமா இருந்துச்சு. இது ஒரு சமூக சேவையாவே நினைச்சு நான் செய்யணும்னு நினைச்சேன். அதுல உண்மையில எனக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் பறக்கத்தும் கிடைச்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் 2,20,000 மொத்தமா ஏர்ன் பண்ணிக்கிறேன். எங்க டீம் இப்ப மாஷா அல்லாஹ் ஒரு 35 மெம்பர்ஸ் தான் நிக்கிறாங்க. அதுலயும் ஒரு 7 மெம்பர்ஸ் அவங்க இன்கம் ஏர்னர்ஸ் ஆயிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் எனக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். நான் வளர்றதை விட என்னைய நம்பி என்னையோட சேர்ந்தவங்கள இன்கம் ஏர்ன் பண்ண வச்சது எனக்கு மிச்சம் சந்தோஷம். இருக்கிறவங்கல்ல பெரும்பாலானாக்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆனா மாஷா அல்லாஹ் நல்ல முறையில அவங்களும் செய்து கொண்டு போறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க எப்பயுமே நினைக்கவான படிச்சிக்கணும், தகைமைக்கணும் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் கடந்ததுதான் இந்த எபெக்ஸோட பிசினஸ். உண்மையிலே இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, அது நீங்க ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணணும்ன்ற எந்த தேவையும் இல்லை. அதே நேரம் நம்பகமா நாங்க நம்பிக்கையோட கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதனால நீங்க எந்த ஒரு பயமும் இல்லாம இதுல ஜாயின் ஆகி ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு இது சம்பந்தமான நாலேஜோட தான் நீங்க இதுல ஒர்க் பண்ணணும்ன்ற எந்த தேவையும் இல்லை. அவ்வளோ நாலேஜும் உண்மையிலே நல்ல முறையில கைட் பண்றாங்க. அதனால எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நீங்க பின்வாங்க வேண்டிய தேவையில்லை. தைரியமா இதுல ஜாயின் ஆகி நல்ல முறையில ஒர்க் பண்ணினா இன்ஷா அல்லாஹ் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் அவங்களோட லைஃப்ல பெரிய ஒரு சேஞ்சை எதிர்பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே சிஸ்டர், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். உண்மைக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் நண்பகத்தன்மையாக இருந்திருக்கும். நிறைய நியூ ஜாயினர்ஸ் இருந்திருந்தாங்க. ஸோ லைவா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணது ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, நீங்களும் வந்து எங்களோட வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ரெடியா இருந்தீங்கன்னு சொன்னா இந்த லிங்கை யார் உங்களுக்கு தந்தியோ அவங்களை கான்டாக்ட் பண்ணி மற்ற விஷயங்களும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, இன்னைக்கு நியூவா ஜாயின் ஆகின எல்லாருமே வந்து எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்ன்றதுதான் எங்களோட ஆசை. ஸோ இன்ஷா அல்லாஹ் கட்டாயமா எல்லாருமே வந்து எங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல லெவலுக்கு நிறைய பேர் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிக்கு, லைஃப் ஸ்டைல் எல்லாம் சேஞ்ச் ஆகிக்கு. ஸோ இது மூலம் உங்களோட லைஃப்பையும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, நான் வந்து இப்ப முடிச்சு கொள்றேன். இதுல பாருங்க, நீ உறங்கிக் கொண்டிருந்தாலும் உனக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை நீ ஏற்படுத்தி கொள்ளாவிட்டால் சாகும் வரை நீ உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று போட்டிருக்கு. உண்மைக்குமே நாங்க இன்னைக்கு ஒரு தொழிலுக்கு போறேன்னு சொன்னா ஹஸ்பண்ட் நான் கொஞ்சம் சுகம் இல்லாம ஒரு நாள் லீவ் எடுத்து அடுத்த நாள் வருமானத்துக்கு யோசிக்கிறோம். ஸோ வந்து ஆனா இந்த பிசினஸ் வந்து அப்படி இல்லை. உண்மைக்குமே நாங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு நல்ல ஒரு டீம் ஒன்று டெவலப் பண்ணிட்டோம்னு சொன்னா மாஷா அல்லான்னு சொல்லி எங்களுக்கு கண்டினியூ ஒரு இன்கம் ஒன்று எடுத்துட்டே போகலாம். எங்களுக்கு சம்டைம் லீவ் எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் கூட எங்களோட டீமுக்குள்ள ஒர்க் நடக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த எபெக்ஸ் ஓரான்னு சொல்லிக்கொண்டு நான் வந்து இந்த செஷனை முடிச்சுக்கொள்றேன். இவ்வளவு நேரம் எங்களோட ஜாயின் பண்ணி இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே.